சென்னை தென்னிந்திய சமூக கலாச்சார ஆய்வுகளுக்கான மையம் மற்றும் 32-31 ரோட்டரி மாவட்டம் இணைந்து நடத்தும் 220ஆம் ஆண்டு வேலூர் சிப்பாய் புரட்சி நிகழ்வு இனிதே தொடங்குகின்றது. வரவேற்புரை நிகழ்த்தவிருக்கும் ஒருங்கிணைப்பாளர், தென்னிந்திய சமூக கலாச்சார ஆய்வு மையத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருவாளர் குமரேசன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தலைமுறை நிகழ்த்தவிருக்கும் நம்முடைய 32-31 ரோட்டரி மாவட்டத்தினுடைய ஆளுநர், 25-26 ஆண்டின் ரோட்டரி ஆளுநர் ரோட்டேரியன் திரு வி சுரேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சிறப்பு விருந்தினராக வருவதற்கும் அடுத்த ஆண்டு 27-28 ரோட்டரி ஆண்டை சிறப்பிக்க இருக்கும் மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் டாக்டர் டி சிவகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். முன்னிலை உரை நிகழ்த்தவிருக்கும் வரலாற்று ஆர்வலர், வியக்கத்தக்க வேலூர் வலைப்பக்கத்தினுடைய நிபுணர் திரு இரா சு சரவணராஜு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். விழாவின் கருத்துரை நிகழ்த்தவிருக்கும் இந்து முன்னணியினுடைய தென் பாரத அமைப்பாளர் திருவாளர் க பக்தன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நன்றியுரை நிகழ்த்தவிருக்கும் மாநில ஒருங்கிணைப்பாளர் திருவாளர் ஆனந்த முருகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தொடக்க நிகழ்வாக குத்து விளக்கேற்றும் நிகழ்வு. மிக்க நன்றி. அடுத்த நிகழ்வாக தேசிய வாழ்த்து பாடல் வந்தே மாதரம் அனைவரும் தேர்ந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. தென்னிந்திய சமூக கலாச்சார ஆய்வு மையத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருவாளர் குமரேசன் அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு வரலாற்று நிகழ்வுல நாம் எல்லாருமே ஒன்னா சேர்ந்திருக்கோம். வேலூர் அப்படின்னு அந்த ஊர் பேர் இருக்குங்க இல்லையா, வேலூர் என்ற ஊர் பேரு கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷ வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நகரம். வேலூர்னு உருவானது 1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழர்கள் காலகட்டத்திலிருந்து வேலூர் ஆனது இருக்குது. அப்பத்துல இருந்து சோழர்கள் ஆரம்பிச்சு அதன் பிறகு பல்லவர் காலகட்டத்திலிருந்து பல்லவர்கள், சோழர்கள், அதன் பிறகு வந்த இஸ்லாமியர்கள், பிரிட்டிஷ்காரர்கள், இப்படி நிறைய பேரோட ஆட்சியின் கீழ் அமைஞ்சிருக்கு. அதுல வேலூர் கோட்டை பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசு காலகட்டத்துல கட்டப்பட்டது. அப்படி வேலூரானது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நகரம். வேலூர்ல பல விஷயங்கள் நடந்திருந்தாலும் இன்னைக்கும் வரலாற்றுல பேசக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலூர்ல நடந்த சிப்பாய் புரட்சி. அந்த சிப்பாய் புரட்சி தான் இன்னைக்கும் பேசப்பட்டிருக்கு. வேலூர் கோட்டை அப்படின்னாவே வேலூர் கோட்டையில் நடந்த சிப்பாய் புரட்சி தான் வரலாற்றுல பேசப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த வேலூரோட சிப்பாய் புரட்சி நடந்த 220ஆம் ஆண்டு நிகழ்ச்சியில நாம் எல்லாருமே இங்க இருக்கோம். இந்த வேலூர் சிப்பாய் புரட்சியானது ஜூலை மாசம் 10ஆம் தேதி 1806வது வருஷம் நடந்தது. இது 2026வது வருஷம் ஜூலை மாசம் 8ஆம் தேதி. நாம 2 நாள் முன்னாடி வந்திருக்கோம். ஏன் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் நடக்கணும் அப்படின்னா, அடுத்த 2 நாள் வேலூர்ல இருக்கவங்க எல்லாருமே இதை பத்தி பேசணும். அதுக்காக இன்னைக்கு 10ஆம் தேதியே நாம இந்த நிகழ்ச்சி நடத்தணும்னா அன்னைக்கு அதை பத்தி யோசிச்சுட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் அதை பத்தி நம்ம பேச மாட்டோம், நினைக்க மாட்டோம், சிந்திக்க மாட்டோம். அதனாலதான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியானது நாம ஏற்பாடு பண்ணி நடத்திட்டு இருக்கோம். சோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் சென்டர் ஃபார் சவுத் இந்தியன் ஸ்டடீஸ் தென்னிந்திய ஆய்வு மையம்
அந்த அமைப்பின் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு சென்டர் ஃபார் சவுத் இந்தியன் ஸ்டடீஸோட ரோட்டரியோட 32, 31 வேலூர் மாவட்டம் இவங்கள இணைந்து இந்த நிகழ்ச்சியானது நடத்துறதுக்கு நம்ம கூட இணைந்து நடத்துறதுக்காக அவங்க ஆமோதித்தாங்க. அவர்களுக்கு முதல்ல சென்டர் ஃபார் சவுத் இந்தியன் ஸ்டடீஸ் தென்னிந்திய ஆய்வு மையம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்க வந்திருக்கக்கூடிய திரு வி சுரேஷ், தற்போதைய ரோட்டரி மாவட்ட ஆளுநர், அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள வரக்கூடிய ஆண்டு இந்த ரோட்டரி கிளப்போட மாவட்ட ஆளுநராக இருக்கக்கூடிய டாக்டர் டி சிவகுமார் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். அதன் பிறகு இந்த நிகழ்வுல நாம 2 விதமான ஒரு சிறப்புரைய கேட்க போறோம். ஒண்ணு வேலூரோட வரலாறு, இதை நாம கேட்க போறோம். 2வது வேலூர்ல நடந்த சிப்பாய் புரட்சியை பத்தி கேட்க போறோம். 2மே தேவை. ஏன்னா ஒரு வரலாறுன்றது ரொம்ப முக்கியமானது. வரலாறு நாம தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு அந்த சிப்பாய் புரட்சியில என்ன நடந்தது அப்படின்றதே நாம தெரிஞ்சுக்கணும். அதனால 2 பேரை நாம சிறப்புரைக்காக அழைத்திருக்கிறோம். அதற்காக முன்னிலை உரை, அதாவது அவரும் இந்த வரலாற்றை பத்தி நம்ம கிட்ட சொல்ல போறாங்க. ஸோ அவங்க பேர் இராசு சரவணராஜா அவர்கள். அவர்கள் ஒரு வரலாற்று ஆர்வலர். வியக்கத்தக்க வேலூர் அப்படின்னு ஒரு பேஸ்புக்ல ஒரு பேஜ் வச்சிருக்காரு. அதன் மூலமாக வேலூர் மாவட்டம், அதாவது வேலூர் மாவட்டம்னா இப்ப இருக்கக்கூடிய வேலூர் மாவட்டம் இல்ல, முன்னாடி இருக்கக்கூடிய வடார்காடு மாவட்டம், சரிதானே? முன்னாடி இருக்கக்கூடிய வடார்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா, அதுக்கும் முன்னாடி ரொம்ப வரலாற்றுக்கு முன்னாடி போயிட்டாங்க. ஸோ தொண்டை மண்டலத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில இருந்து எங்கெங்கெல்லாம் கல்வெட்டுகள் இருந்ததோ அந்த கல்வெட்டுகள்ல போய் தேடி எடுத்து அந்த வரலாறு, வேலூரோட பழைய காலத்து வரலாற்றை தேடி கண்டுபிடிக்கிறதுல மிகப்பெரிய ஆர்வமுடையவராக இருக்காங்க. அவங்க தொழில் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ல அவங்க ஒரு லீடா இருக்காங்க. ஆனாலும் இந்த வேலையும் சேர்த்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர்கள் முன்னுரைக்காக வந்திருக்காங்க, முன்னிலை உரை பேசுவதற்காக. அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியின் முக்கிய கருத்தாக இருக்கக்கூடிய வேலூர் சிப்பாய் புரட்சியோட 220ஆம் ஆண்டு, அதை பற்றி கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நம்முடைய வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த குடியாத்தம் பகுதியை சேர்ந்த திரு பக்தன் அவர்கள், பக்தன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க குடியாத்தம் பகுதியை சேர்ந்தவங்க, ஆசிரியரா இருந்தாங்க. அதன் பிறகு சமுதாய பணி செய்யணும்ன்றதுக்காக RSSல என்ற அமைப்புல அவங்க முழு நேர ஊழியராக இருந்தாங்க. அதன் பிறகு தற்போது இந்து ஜாகரன் மஞ்ச் அப்படின்ற ஒரு அமைப்பானது இருக்கு, அதனுடைய தென் பாரத அமைப்பாளராக இருந்து அவங்க வழிகாட்டி கொண்டிருக்காங்க. அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அதன் பிறகு நன்றி ஆற்றுவதற்காக திரு ஆனந்த முருகன் அவர்கள் இருக்காங்க, ஸ்டேட் கோ கன்வீனர் SSUM. அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு ஊர்களிலிருந்து, பல்வேறு பள்ளிக்கூடங்களிலிருந்து இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் அனைத்து பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அன்பு நண்பர்களே, வாழ்வில் எப்போதும் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, பிறரிடம் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதில் தான் மன தைரியம் அடங்கி இருக்கின்றது. ஒருவரின் நம்பிக்கையை பெறுவது என்பது எளிதான காரியம் அல்ல. ஆயினும் அவ்வாறு பெற்ற நம்பிக்கையை எந்த சூழ்நிலையிலும் கெடாமல் பார்த்துக் கொள்வதுதான் சாலச் சிறந்தது. நம்பிக்கை, அந்த நம்பிக்கைதான் நமது சூழ்நிலையை நமக்கு சாதகமாக மாற்றித் தருகிறது. அடுத்த நிகழ்வாக விருந்தினர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நம்முடைய வரவேற்புரை நிகழ்த்திய திருவாளர் குமரேசன் அவர்கள் அனைவருக்கும் பொன்னாடு அணிவித்து மகிழ்விக்கின்றார். முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை எண்ணெய் புகுத்திடும் அல்லவா? தலைமை உரை நிகழ்த்த வருகின்றார். நம்முடைய 32, 31 ரோட்டரி மாவட்டத்தை 2025-26 ரோட்டரி ஆண்டில்
மிகச்சிறப்பாக வழிநடத்தி நம்மை எல்லாம் பெருமைப்படுத்திய ஐபிடிஜி ரொட்டேரியன் வி சுரேஷ் அவர்கள். 220ஆம் ஆண்டு வெள்ளூர் சிப்பாய் புரட்சியினுடைய கருத்தரங்கத்திற்கு வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் கன்வீனியர், இந்த நிகழ்ச்சியுடைய கன்வீனியர் திரு எம் குமரேசன் அவர்களே, மற்றும் சிறப்பு விருந்தினராக வருகை கொண்டுள்ள ரோட்டரி மாவட்ட ஆளுநர் 27-28 ரொட்டேரியன் டாக்டர் சிவகுமார் அவர்களே, மற்றும் முன்னிலை உரை ஆற்றக்கூடிய வியக்கத்தக்க வேலூரினுடைய நிறுவனர் திரு ராசு சரவணராஜன் அவர்களே, மற்றும் கருத்துரை ஆற்ற இருக்கும் தென் பாரத அமைப்பின் அமைப்பாளர் இந்து மன்னனுடைய திரு அண்ணன் கா பக்தன் அவர்களே, மற்றும் நன்றியுரை ஆற்றக்கூடிய ஆனந்த முருகன் அவர்களே, மற்றும் மகேஷ்ஜி அவர்களே, மற்றும் தொகுத்து வழங்கக்கூடிய சிவவரி அவர்களே, மற்றும் ரோட்டரி நண்பர்களே, திரளாக வருகை கொண்டுள்ள வேலூர் மண்ணின் மைந்தர்களே, உங்கள் அனைவரையும் சிரம் தாழ்ந்து சிரம் கூப்பி உங்களை மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில இந்த விழா நம்ம வேலூரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான விழாவா எடுக்க வேண்டிய விழா இது. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இதுல பங்கு இருக்கு. இன்னைக்கு வேலூர்ல நம்ம அத்தனை பேருமே தலை நிமிர்ந்து நடக்கிறோம். வேலூருக்கு சொந்தக்காரன் நம்ம சொல்லும் போது இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. நாம இந்த விழாவை வேலூரை சந்திக்கக்கூடிய அளவிற்கு ஒரு விழாவா இது இருக்கணும். ஆனா நாம கூப்பிட்டு ஒரு 100 பேர் 150 பேர் ஒரு சின்ன அரங்கத்துல வைக்கிறது இது நமக்கே கஷ்டமா இருக்கு. என்ன இந்த விழா வேலூருக்கு நீங்க எங்க போனாலும் இந்த சிப்பாய் கழகம் என்ன முதல்ல பிரிட்டிஷ்காரரை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு எழுச்சியான மண் எதுனா வேலூர் மண்ணு. அந்த மண்ணுல 220 வருஷத்துக்கு முன்னாடி நாம தமிழர்கள் அத்தனை பேருமே அன்னைக்கு இருந்தவங்க ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய புரட்சியை செஞ்சாங்கன்னா அது எந்த காலத்திலுமே மறக்க 2200 ஆண்டுகள் ஆனாலும் அதை யாராலுமே நம்ம மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. ஏன்னா அந்த வகையில இன்னைக்கு வேலூர்ல உண்மையில சொல்ற இந்த விழா எடுத்தது கண்டிப்பாக வரும் காலங்கள்ல இது மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமான விழாவா இருக்கிறதுக்கு எங்கள் ரோட்டையில நீங்க எப்ப கூப்பிட்டாலும் கண்டிப்பா இந்த விழாவுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பும் கொடுக்குறோம். ஏன்னா இது முதல் தட்டிகளை மகேஷி அணுகினாரு, இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக. ஏன்னா வேலூர்ல நாம பிறந்ததுக்கு நாம இதுக்கே கைமாறு செய்யலாம், வேற எதுக்குமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு உயிரெல்லாம் மாச்சிருக்காங்க. நாம இன்னைக்கு சுதந்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு எத்தனையோ உயிர்களை மாச்சிருக்காங்க. அன்னைக்கு நிலைமையில அந்த 1806 பிரிட்டிஷ்காரன் நம்ம இது பண்ணிட்டு அந்த கலக்கம் சிப்பாய் கலக்கம் ஏற்பட்டு அந்த ஒரு நாள் 24 hours அந்த திப்பு சுல்தானுடைய கொடியை பறக்க விட்டு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினாங்க. அதுக்காக அவங்க எத்தனையோ உயிர்களை நம்ம தமிழர் உயிர்களை வெள்ளூர் மண்ணில் சாச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த 24 மணி நேரம் நம்ம கொடியை பறக்க விட்டு சாதனை படுத்தாங்கன்னா அதுதான் இந்தியா முழுக்க ஒரு விழிப்புணர்வு. என்ன ஏதோ ஒரு கிடைக்காம ஊர்ல இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னா இது இந்தியாவுக்கே ஒரு விழிப்புணர்வா இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த எடுத்த முயற்சி தான் அன்னைக்கு நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு பேச்சு. அதை விட ஐயா கிட்ட ஒரு முக்கியமான வேண்டுகோள். ஏன்னா நம்ம வெள்ளூருக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சின்னமாக நிகழ்வது இந்த கோட்டை. இந்த கோட்டையில நாங்க தேர் ஒண்ணு கொடுத்திருக்கிறோம். அந்த தேரை உள்ள வைக்கிறதுக்கு இன்னும் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல ஐயா. ஏன்னா இது எங்க ரோட்டில தான் கலைமாமணி ஐயா அபிராமி ராமநாதன் அவர்கள் ஒரு 3-3.5 கோடி ரூபாய் செலவுல அந்த மேல இருக்கிறது மட்டும் 2 லட்சம் சரோஸ்கி கல்லுல வச்சு அந்த தேரை கொடுத்த கோட்டைக்கு. ஏன்னா வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கோட்டை கோயில் சிறப்பு வாய்ந்த கோயில். இன்னைக்கு வேலூர்ல எவ்வளவு கோயில் வந்தாலும் இன்னைக்கு மிகப்பெரிய பழமை வாய்ந்த கோயில். இன்னைக்கு அதனுடைய சிற்பங்கள் அந்த அம்சங்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. இங்க இருந்து விருஞ்சிபுரம் வரைக்கும் அதற்கு தணல் இருக்கின்ற. பட் இன்னும் அதை யாரும் நம்ம முழுசா இது பண்ண முடியல. ஏன்னா அவ்வளவு புகழ் வாய்ந்த இந்த கோயிலுக்கு நாம ஏதோ செய்யணும்னு சொல்லிட்டு எங்க ரோட்டில் அவர் எது பண்ணாரு, அந்த தேரை நாங்க கொடுத்து குறைஞ்சபட்சம் 3 வருஷமா வெளியிலேயே நின்றுட்டு இருக்கு ஐயா. இதுக்கு நீங்க ஒரு முடிவு எடுத்து ஏதாவது ஒண்ணு பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்ன வெள்ளூர்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது பங்களிப்பு இருக்கு. ஏன்னா நம்ம கொடுத்தாங்கன்னா இப்போ அபிராமி ராமநாதன்றது அவர் சென்னையில இருக்காரு. நம்ம வேலூருக்கு இந்த கோட்டை கோயிலை பார்த்துட்டு வேண்டுட்டு சரி நான் இதுக்கு ஏதாவது இந்த கோயிலுக்கு பண்ணணும், இவ்வளவு பிரமாண்டமான இந்த கோயிலுக்கு என்னால ஏதோ முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த தேரை கொடுத்தாரு. ஆனா அந்த தேரை உள்ள எடுத்துட்டு போயிட்டு அந்த கோயில பிரகாரம் பண்றதுக்கோ இல்ல வெளியில பிரகாரம் பண்றதுக்கு கூட நம்மளால முடியல. கொடுத்த இடத்துல அப்படியே நிக்குது. உண்மையில சொல்றேன், அன்னைக்கு மகேஷ்ஜி இல்லைன்னா அந்த தேர் உள்ளே கூட போயிருக்காது. உண்மையில அன்னைக்கு அவ்வளவு அரும்பாடுபட்டு அதை எடுத்துட்டு போய் அந்த நிலையில நிக்க வச்சது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னா நம்ம மண்ணு தமிழருக்கு உண்டான மண்ணு, தமிழ் கலாச்சாரத்துக்கு உண்டான இந்த இடத்துல நமக்குண்டான முழு அதிகாரமே இல்லைன்னு போது அதான் மனசு வலிக்குது. அதுக்கு நம்ம அத்தனை பேரும் ஒருங்கிணைந்தால் கண்டிப்பா முடியும். ஏன்னா மாற்றத்தை நாம தான் எடுக்கணும். நம்ம மக்கள் வேலூர் மக்கள் நினைச்சா எதெல்லாம் சாதிக்க முடியும், முறியடிக்க முடியும், என்ன வேணா செய்யலாம். பட் அதுக்கு ஒற்றுமை வேணும். ஏன்னா இதற்கு நிறைய பேர் பாடுபட்டாங்க. உண்மையை சொல்ற வேலூரை ஒற்றுமையாக்க வேண்டும், வேலூருக்கு போராடி என்னெல்லாம் நம்ம இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு
அது நிறைய இடத்துல நம்ம ஆளுனாலே அது தடவல் படுது. ஆகையால் அது முக்கியமான கோரிக்கை. இன்னைக்கு அந்த தேர் வந்து வெளியிலேயே மழையிலயும் வெயிலையும் காஞ்சிட்டு இருக்கு. அவர்கிட்ட அபிராமி ராமன் சொன்னாரு, என்னப்பா இது நீங்க எடுத்துக்க முடியுமா இல்ல இது இப்படியேதான் நிக்குமான்னு சொல்லிட்டு, இல்ல கண்டிப்பா விரைவில் நாங்க அதை வந்து உள்ள அந்த கோயில் இதுக்கு வந்து இது கொடுக்குறோம்னு சொல்லிட்டு, அதுக்கு ஏதாவது ஒரு இடம் ஒண்ணு இது பண்ணி கொடுத்தீங்கன்னா, ஏன்னா உங்களோட இன்ஃபுளுன்ஸ்ல நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணிட்டோம். இவர் மகேஷ் நம்ம வெள்ளூர்ல இருக்க முக்கிய பிரமுகர் எவ்வளவு ட்ரை பண்ணோம். இதை நீங்க ஏன்னா ஒரு இதுல எடுத்துரைத்து இந்த தேரை மட்டும் உள்ள, ஏன்னா அதற்கு முன்னாடி கோட்டை கோயில்ல ஒரு தேர் இருந்தது. நான் வந்து கொணவட்டம் ஊர், எனக்கு சொந்த ஊர் வந்து கொணவட்டம். அந்த தேர்னுடைய கடைசி கொணம் வந்து கொணவட்டத்துல நிக்குமா, கொணவட்டம் ஆரம்ப அந்த எல்லையில வந்து நிக்குமா. அதுக்காக தான் அந்த ஊர் வந்து குணம், அந்த குணம் இருந்த வட்டம்ன்றது கொணவட்டம் நாள் மறுக்கி அந்த பேர் வந்து இன்னைக்கு கொணவட்டம் வந்து. அப்பேற்பட்ட ஊர்ல இருக்கிற எனக்கு இந்த தேரை நம்ம எடுத்துட்டு வந்திருக்கலாம். உண்மையில அந்த தேர் வெளியில நம்ம அந்த கோட்டையை சுத்தி வந்துச்சுன்னா அவ்வளவு அழகா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய இடத்துல தேர் இல்லாம எத்தனையோ கோயில்கள் இருக்கு. இன்னைக்கு தேரை வச்சுட்டு நம்மளால எதுவும் பண்ண முடியல. அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த இந்த மாதிரி இருக்கிற கோட்டையில நம்ம அத்தனை பேருமே சேர்ந்து, ஏன்னா இன்னைக்கு சேர்ந்து ஒரு நல்ல முயற்சியாக சேர்ந்துருக்கிறோம். 220 ஆண்டுகள் ஆனாலும் அதை நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது. ஏன்னா நமக்காக தான் இன்னைக்கு அத்தனை பேர் உயிர் விட்டாங்க. நாம நல்லா இருக்கணும், இன்னைக்கு சுதந்திரமா நம்ம வாழறோம்னா அன்னைக்கு எத்தனையோ பேருடைய உயிர்களை தியாகம் செய்துதான் இன்னைக்கு சுதந்திரமா இருக்கிறோம். அந்த வகையில் நமக்கு நாம் அத்தனை பேரும் ஒன்றிணைந்தால் கண்டிப்பாக இந்த வேலூரை எப்படி வேணாலும் மாற்ற முடியும். ஏன்னா நம்ம வசதிக்காக நம்ம என்ன இன்னைக்கு உட்கட்டமைப்பு வசதி எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய மாதிரிதான் இருக்கு. இதை மாற்றணும்னா நாம அனைவரும் இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக மாற்றம் எல்லாத்தையுமே நம்மளால மாற்ற முடியும். அதுவும் இன்னைக்கு அந்த சிப்பாய் புரட்சி 10ஆம் தேதி வர்றத உண்மையில சொல்றது 2 நாளைக்கு முன்னாடி உண்மையில நல்ல பிளான் இது யாரு பண்ணது இல்லை. ஏன்னா அன்னைக்கு பண்ணியிருந்தாக்கா இதே ஈவினிங் பண்ணியிருந்தா அன்னைக்கு நைட்டு வரைக்கும் பேசி முடிச்சுட்டு போயிட்டு இருப்போம். பட் 2 நாளைக்கு முன்னாடி பண்ணதுனால இது ஒரு விழிப்புணர்வு, ஒரு எழுச்சி ஏற்படும். 10ஆம் தேதி இருக்கு, நாமளும் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு எல்லா மக்களுமே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு ரோஸ் வச்சுட்டு போனா கூட ஒரு மரியாதை தான். ஏன்னா இது நம்ம வெள்ளூருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு இது. அதை விட முக்கியமா இன்னொன்னு நம்ம வெள்ளூர் மண்ணுக்கு என்னன்னா, குடியாத்துல தான் அந்த சுதந்திர கொடியை வந்து நெய்ஞ்சிட்டு போய் கோட்டையில ஏத்தனது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை நம்ம குடியாத்த மண்ணுக்கு இருக்கு. அதுவும் வெள்ளூரை தான் தச்சான். ஏன்னா இன்னைக்கு வெள்ளூர்ல பாத்தீங்கன்னா இந்தியா லெவல்ல வெள்ளூர் வந்து எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு புகழ் இருக்கு. அதை விட முக்கியமா இப்ப தங்க கோயில் ஒண்ணு வந்துருச்சு, விஐடி. சோ எவ்வளவு வந்தாலும் நம்முடைய கோட்டையை என்னைக்குமே யாராலுமே மறக்க முடியாது. அதே மாதிரி இந்த சிப்பாய் புரட்சி அன்னைக்கு இங்க வந்து அத்தனை பேரும் நம்ம போயிட்டு ஒரே ஒரு பூவாவது எடுத்துட்டு போய் அந்த இதுல வச்சா நமக்கு ஒரு திருப்பி நம்ம வெள்ளூர் மண்ணில் பிறந்திருக்கு, நமக்கு ஒரு சாட்சி அது. ஏன்னா நமக்காக எவ்வளவு பேர் உயிரை விட்டுருக்காங்க. அவங்களுக்காக நாம செய்யற ஒரு சின்ன கைமாறு ஒரு நினைவு என்னன்னா, அன்னைக்கு போயிட்டு எல்லாருமே வச்சு இதை வந்து நம்ம வெள்ளூருக்கு ஒரு விழாவா வச்சு எடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இது தொடர்ந்து நடைபெறணும். வேலூர்ல இருக்கிற மக்களுக்கு இது தெரியணும். இன்னும் நிறைய பேருக்கு தெரியும். என்ன குழந்தைங்க எல்லாம் கேட்டா அப்படி நடந்துச்சான்றது மாதிரியே தெரியாது. இதை நாம நினைவு கூர்ந்து கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக மாற்ற கண்டிப்பாக ரோட்டரி இது என்னைக்குமே உங்களுடன் துணை நிற்கும். அதே மாதிரி நம்ம ஐயாவுக்கு தென்பாரத அமைப்பாளருக்கு வேண்டுகோள், ஐயா நீங்க எந்த இதில் கூப்பிட்டாலும் ரோட்டரி உங்களுடன் துணை நிற்கும். அதுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் நாங்க பண்றோம். அதே மாதிரி நம்மளுடைய முகநூல் தலைவர் நம்ம சரவணராஜாவுக்கு எங்க ரோட்டரி நீங்க எங்க வேணா யூஸ் பண்ணீங்க. ஏன்னா அதுவும் இந்த நம்ம ஒருங்கிணைந்த மாவட்டம் தான். நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறதுக்கு நான் ஏற்கனவே முடிச்ச மாவட்டம் 7 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்டா இப்ப இருக்கிறது. இது பழைய வேலூர் டிஸ்ட்ரிக்ட் தான். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க எப்படி பயிற்சி எதிர்பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கு. அதுல ஒரு 3700-800 பேர் ரோட்டரி நண்பர்கள் இருக்காங்க. அவருடைய பங்களிப்போடு எந்த விழாவா இருந்தாலும் இந்த வேலூருடைய முன்னேற்றத்திற்கும் மாற்றத்திற்கும் உங்களுடன் என்றும் உறுதுணையாக இருப்பேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. சகோதர சகோதரிகளே, வெறுப்பை விட அன்பு குறித்துதான் நாம் பயப்பட வேண்டியது இருக்கிறது. ஏனெனில் அது எப்போதுமே காயப்படுத்திவிடும் அல்லவா. தானமாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, நம் மனத்தின் ஆழத்திலிருந்து முழுமையாக கொடுக்காத வரை அதன் சிறப்பு யாருக்கும் தெரிவதில்லை. அடுத்ததாக 2027-28 ரோட்டரி ஆண்டை மிகச் சிறப்பாக வழிநடத்தவிருக்கும் ரோட்டேரியன் டாக்டர் சிவகுமார் அவர்கள். இந்த 226ஆம் ஆண்டின் சிப்பாய் புரட்சி கருத்தரங்குக்கு வருகை தந்திருக்கும் ரோட்டரியின் முன்னாள் ஆளுநர் சுரேஷ் அவர்களே, முன்னிலை உரை வகித்த சரணன் ராஜ் அவர்களே, நமக்கெல்லாம் கருத்துரை கூற வந்திருக்கும் திரு பக்தன் தென் பாரத அமைப்பாளர் இந்து முன்னணி அவர்களே,
நன்றியுரை கூற வந்திருக்கும் ஆனந்த முருகன் அவர்களே, மற்றும் வரவேற்பு நிகழ்த்திய அன்பு சகோதரர் குமரேசன் அவர்களே, மற்றும் வேலூர் ஒருங்கிணைப்பாளர் இந்து முன்னணி மகேஷ் அவர்களே, என்ன முதல்ல என்ன இந்த இந்து முன்னணிக்காக கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடன் தொடர்பில் இருக்கும் நம்ம அண்ணன் ஜெகதீசன் அவர்களே, ஏன்னா எது எடுத்தாலும் என்கிட்ட பேசிட்டு அவர் கேட்கின்ற ஒரே கேள்வி என்னன்னா, மாணவர்களுக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும். நம்ம கோட்டையுடைய வரலாறு சிப்பாய் புரட்சி பத்தி மொத்தமே நீங்க மாணவர்களுக்கு கொண்டு செல்லணும்னு. கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இத்தனை ஆண்டுகளாக நாங்களும் ஒரு முறை நாம் சொல்லும்போது சொல்லுவோம், மாணவர்களுக்கு தெரிந்தால் மட்டும்தான் வருங்கால சன்னதிக்கு கண்டிப்பாக தெரியும்னு. அதே போலதான் ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாம எல்லாம் இன்னைக்கு பேசுறோம், இன்னைக்கு வந்திருக்கீங்க, இதை கொண்டு சென்று அடுத்தவர்களுக்கு இது சேர்க்க வேண்டும். வேலூர் மண்ணின் பெருமை அண்ணன் ராஜேந்திரன் வந்திருக்காரு. அருமையான ஒரு விழாவில் கூப்பிட்டுருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு எனக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்ததுனால நான் இன்னைக்கு வர முடியாதுன்னா, இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் நீங்க எப்போ பேசிட்டு போங்கன்னாரு சகோதரர். இன்னும் நிறைய நீங்க சொல்ல போகின்ற இவர்கள் எல்லாம் நிறைய உங்களுக்கு வரலாற்று மிக்க இந்த வேலூரை பத்தி உங்களுக்கு சொல்ல போறாங்க. ஏன்னா 2 பேரும் பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நம்ம கொடுக்கணும். என்னுடைய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க எந்த அளவுக்கு இந்த சிப்பாய் புரட்சியுடைய இது கொண்டு சென்றோமோ அதே போல்தான் என்னுடைய சன்னதிற்கும் என்னுடைய மாணவர்களுக்கும் கண்டிப்பாக இதை கொண்டு செல்வோம். இதை எப்போதுமே நாம இதை தெரிஞ்சுக்கிறோம். நாம இதை பத்தி எப்ப தெரிஞ்சுக்கினாலும் கண்டிப்பாக மாணவரிடம் சேர்த்தால் மட்டும்தான் இது பொதுமக்களுக்கு போய் சேரும். ஏன்னா அவர்களுடைய வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா மாணவர்கள் மூலியமா கொண்டு சென்றால் மட்டும்தான் இதை சேர்க்க முடியும். அதே போல் இன்று எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம வேலூர் மக்கள் அனைவருக்கும், வந்திருக்கும் பெரியோர்கள் உங்கள் அனைவருக்கும், தாய்மார்களுக்கும், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எங்களுடைய ரோட்டரி மாவட்டத்தின் சார்பாக நன்றி கூறுகிறேன். நன்றி. நன்றி. அடுத்ததாக 5 தலைமுறையாக வேலூரில் வசித்து வருபவர், NTTTF டூல் அண்ட் டை மேக்கிங் படித்துவிட்டு அயல்நாட்டில் 8 ஆண்டுகள் பணிபுரிந்து இந்தியா திரும்பிய அன்பர் தற்போது சென்னையில் பன்னாட்டு கார் உற்பத்தி நிறுவனத்தில் தர கட்டுப்பாட்டு மேலாளராக பணியாற்றி வருபவர், முன்னிலை உரையாற்ற இரா சு சரவணன் ராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நல்ல நாளுக்காக அனைவரும் தங்களுடைய நேரங்களை எல்லாம் விட்டுவிட்டு இதற்காக இங்க அனைவரும் கூடியிருக்கிறீர்கள். நம்ம வேலூர் ரொம்ப ரொம்ப பழசுன்றது கல் தோன்றி மண் தோன்றா முன்காலத்தையே தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. வெண்பா மாலை என்ற செய்யுள்ள அதுபடி வந்த இந்த தமிழ் குடியானது நம்ம அகண்ட வேலூரை தொண்டை மண்டலம் அப்படின்ற பேர்ல தான் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வழங்கப்பட்ட வந்த ஒரு பகுதி. இந்த பகுதியானது தொண்டை மண்டலம்ன்ற இதுல வேலூரும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நிலப்பகுதி. இந்த வேலூர் எவ்வளவு பழசுன்றது நீங்க நம்ம வேலூர் பாடி அப்படின்ற கல்வெட்டு இருக்கிற ஒரு செய்தி நம்ம எத்தனை பேருக்கு இது தெரியும் தெரியாது. வேலூர் பாடி, வேலூர் சார்பனாமேடு பக்கத்துல பாபாஜி மலைன்னு ஒரு மலை இருக்கு பார்த்தீங்களா, அது மேல ஏறி போனீங்கன்னா அது உள்ள ஒரு பெரிய குகை இருக்கு. அந்த குகையில கிட்டத்தட்ட ஒரு 20 அடி நீளத்துக்கு கண்ணார தேவனுடைய கல்வெட்டு ஒண்ணு இருக்கு. அந்த கல்வெட்டுல என்ன சொல்லுதுன்னா, வேலூர் பாடி அப்படின்னு நம்ம ஊர் பேரு நல்ல ஒரு அடி நீளத்துக்கே பொறிச்சு வச்சிருக்கிறாங்க. அது 1000 வருஷம் முன்னாடி சோழர வெண்ண கண்ணார தேவன்ற கன்னட நாட்டு ராஜா குறிச்ச தமிழ் கல்வெட்டு இருக்கு அங்க. அது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் வேலூர் அப்பவே எந்த அளவுக்கு பழமையான ஒரு ஊரா அமைஞ்சிருக்குன்றத. இன்னைக்கும் அந்த கல்வெட்டை நம்ம மேல போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம
வேலூர் என்ற இந்த பகுதி முழுவதும் முதல்ல பல்லவர் காலத்துக்கு அப்புறம், சோழர் காலத்துக்கு அப்புறம், ராஷ்டிரகூடர் காலத்துக்கு அப்புறம், அந்த மாதிரி ஒவ்வொரு மன்னரா மாற்றி மாற்றி ஆண்டுட்டே வரும்போது இந்த இஸ்லாமிய படையெடுப்பை வந்து பெருமளவு நம்ம இங்க இருந்த பூர்வ குடிகள்லாம் நசுக்கப்பட்டதை பார்த்து ஹரிஹரார் புக்கர் ஆரம்பிச்ச விஜயநகர சமூகம் வந்து மெல்லமா பெரிய அளவுல வளர்ந்து அவங்க வந்து வேலூரை படையெடுத்து வேலூர்ல வந்து இங்க நிலை கொள்றாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம பகுதியில் இருந்த இங்க ஒரு கோட்டையை அமைச்சு அது மூலியமா சுற்றுப்புறம் இருக்கிற ஊரெல்லாம் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு எடுத்துட்டு வராங்க. அப்போ 1526, அதாவது கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு முன்னாடி 16ஆம் நூற்றாண்டுல நம்ம வேலூர் கோட்டையை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆண்ட வந்த விஜயநகர் வந்து கிருஷ்ணதேவராயருடைய பேரன் சதாசிவ மகாதேவராயர் அப்படின்றவர் தான் அப்ப ஆண்டுட்டு இருந்தார். அவர் ஆணைக்கு இணங்க இங்க வந்து கோட்டையை அமைச்சது வந்து சின்ன பொம்மு நாயக்கர் அப்படின்ற அவங்களுடைய படை தளபதி. அவர் வந்து இங்க வந்து அவங்க ராஜா உத்தரவுக்கு ஏற்ப இங்க வந்து இந்த கோட்டையை அமைச்சாரு. ஆனா கோட்டை வந்து 14ஆம் நூற்றாண்டிலேயே சம்புவராயருங்க சிற்றரசரா இங்க ஆண்டுட்டு இருக்கும்போது சோழருக்கு அவங்க வந்து ஒரு சின்ன கோயிலா அங்க அமைச்சு வச்சிருந்தாங்க. அந்த கோயில் இன்னைக்கும் நீங்க வந்து நம்ம ஜலகண்டேஸ்வரர் கோயில் உள்ள போய் பார்த்தோம்னா சில சிற்ப தூணெல்லாம் வந்து சாதாரணமா இருக்கும், வெறும் பிளெயினா ரவுண்டா. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து அந்த அளவுக்கு அந்த இரும்பும் அந்த ஒளி பண்ணி பண்ற அளவுக்கு கலைஞர்கள் இல்லை. விஜயநகர் காலத்துக்கு பின்னாடி தான் அது ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஆச்சு சிற்பக்கலையில. நீங்க வெளியில வந்து பாத்தீங்கன்னா கல்யாண மண்டப தூணு, என்ட்ரன்ஸ்ல நுழைவாயில், கோயிலை சுத்தி இருக்கிறது, அந்த சிற்பம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு அதுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். அப்படி ஆரம்பிச்ச ஒரு கோயில இவர் வந்து சதாசிவராயர் காலத்துல பொம்மு நாயக்கர் நல்லா விரிவுபடுத்தி பலமான ஒரு கோட்டைய அமைச்சு அவர் தலைமையில அதை ஆண்டுட்டு வந்தாரு. அந்த நேரத்துல அவர் வந்து இதுக்கான ஆதாரமா ஒரு 7 கல்வெட்டு இருக்கு. 7 கல்வெட்டு 7 கிராமங்களை வந்து அவர் வந்து கோயிலுக்கு தானமா கொடுத்திருக்காரு. இன்னைக்கா நீங்க வந்து சத்துவாச்சாரியில வேளாளர் தெருவுல போய் பாத்தீங்கன்னா ஒரு அடி உயரத்துலதான் ஒரு கல்வெட்டு இருந்துச்சு. அந்த கல்வெட்டை போய் மீட்டு எடுக்கும் போதுதான் எனக்கு திரு மகேஷ் அறிமுகமானாரு. அவரு தான் வந்து அதை மீட்டு எடுத்து இன்னைக்கு நிக்க வச்சிருக்காரு. அது இன்னைக்கு அதனுடைய உயரம் வந்து 7 அடி. அந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, சத்வாச்சாரி என்ற கிராமத்தை சதாசிவ தேவ மகாராயர் ஆணைக்கு இணங்க நான் வந்து ஜலகண்டேஸ்வரருக்கு நிபந்தனம் பண்ண தானமா அளிக்கிற அப்படின்னு சொல்லி சத்வாச்சாரி கிராமத்தை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி அரப்பாக்கம், வேலூர் அடுத்து அரப்பாக்கம் ஒரு ஊர் இருக்கு இல்லைங்களா, அங்க போய் பாத்தீங்கன்னாலும் அந்த கிராமத்து ஜனங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்காங்க. நல்ல முறையில அதை வச்சு அழகா அதுக்கு பீடெல்லாம் கட்டி, இப்ப மகேஷ் பண்ணி இருக்கிற மாதிரி அவங்களும் அழகா பீடம் கட்டி வச்சிருக்காங்க. அதே மாதிரி 7 கிராமங்க வேலூரை சுத்தி இருக்கிற 7 சதுப்பேரி அங்கேயும் இருக்குது பத்திரமா. எங்க வந்து தொலைஞ்சு போச்சுன்னா நம்ம சத்தாச்சாரிக்கு அடுத்த ரங்காபுரம்னு ஒரு இடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பகுதியை சேர்ந்தவங்க யாருன்னா இருந்தா போய் தேடி பாருங்க. அந்த பகுதியில் இருக்கிற கல்வெட்டு மட்டும்தாங்க காணாம போயிட்டு இருக்கு. யாரோ எடுத்து அதை நிலை கல்லா மாத்திட்டு இருக்காங்க போல இருக்கு. மற்றபடி மற்ற எல்லா 6 ஊர்லயும் இருக்கு. அந்த 6 ஊர்லயும் அதை வந்து அரும்பருத்தின்ற ஊர்ல ரொம்ப வித்தியாசமா அது தெய்வமா கும்பிட்டு இருக்காங்க. அரும்பருத்தின்றது விஐடி தாண்டி போற பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல அது சாமியாவே ஆக்கிட்டாங்க. இப்ப நானே போய் அதை படி எடுக்கணும், அதுல இருக்கிறத படிக்கணும்னு நினைச்சா கூட அவங்க பர்மிஷன் கேட்டுதான் தொடவே முடியும், அந்த அளவுக்கு வச்சுட்டு இருக்காங்க. இந்த 7 கல்லு தான் வந்து சின்ன பொம்மு நாயக்கர் தான் வேலூர் ஆண்டாரு. அவருடைய அரசர் வந்து சதாசிவ தேவ மகாராயர். இதனுடைய வருஷம் வந்து 1526. அதுல இருந்து
1980 வரைக்கும் அவங்க இங்க ஆண்டு இருக்காங்க அப்படின்ற எல்லா குறிப்பும் அதுதான் ஒரே சாட்சி. இந்த 7 கல்லு தான். நீங்க கோட்டை உள்ள வந்து தேடி பார்த்தீங்கன்னா எங்கேயும் எந்த கல்வெட்டும் கிடைக்காது. ஏன்னா பெருமளவு கல்வெட்டங்கள்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு. இந்த ஊர்ல இருக்கிற கல்வெட்டு தான் இருக்கு. இது மூலியமா அவங்க வந்து நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷம் ஆண்டிருக்காங்க வேலூரை. அதுக்கப்புறம் தான் வந்து வேலூருக்கு வந்து பிரச்சனையே ஆரம்பிச்சது. அது வந்து பிஜப்பூர் சுல்தான் அடில் ஷான்றவனால அந்த அடுத்த தொந்தரவு ஆரம்பிச்சது. அவன் வந்து விஜயநகர் சாம்ராஜ்யத்தை பிடிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க வழியா வந்த இந்த சின்ன பொம்மை நாயக்கர் வேலூரையும் பிடிக்கணும் அப்படின்ட்டு அந்த பக்கம் கர்நாடகா, அந்த பக்கம் ஆந்திர பகுதி எல்லாம் பிடிச்சிட்டு கடைசியா வந்து அவன் வந்து இங்க வேலூரை பிடிக்க வந்துட்டான். அடில் ஷா வந்து பிஜப்பூர்ல இருந்து ஒரு பெரும் படையோட வந்து இங்க முகாமிட்டு ஆல்ரெடி இதுல வந்து விஜயநகர சம்பிரதாயம் லாஸ்ட் ராஜா தான் இங்க இருக்காரு. அவர் வந்து ஆல்ரெடி எல்லா விதத்திலையும் சக்தி உயர்ந்து போயிட்டாரு. கோட்டை வந்து கைப்பற்றிட்டாங்க. அடில் ஷா வந்து வேலூர் கோட்டையை கைப்பற்றதுக்காக இப்ப நம்ம அரசாங்கம் வந்து விவேகானந்தர் பிறந்த நாள்னா ஒரு நாணயம் வெளியிடுறாங்க. என்னன்னு சொல்லி ஒரு கமெமரேட்டிவா ஒரு நினைவு நாணயம் அப்படின்னு வெளியிடுறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அடில் ஷா வந்து வேலூர் அப்படின்னு போட்ட ஒரு நாணயம் வெளியிட்டு இருக்கான். அவனுடைய வெற்றிக்காக, வேலூரை பிடிச்ச வெற்றிக்காக அடில் ஷா பார்சியில ஏதனா ஒரு நாணயத்தை வெளியிட்டு அதை கொண்டாடி இருக்கான். அடில் ஷாக்கு அப்புறம் அவன் வந்து இங்க ஃபுல்லா ஆள முடியாதுன்றதுனால அவனுடைய ரெப்ரசன்டேட்டிவா அவனுடைய கவர்னர்ல ரெண்டு தலைமுறையா ஆண்டு இருக்காங்க. அப்போ 17ஆம் நூற்றாண்டுல அப்துல்லா கான் அப்படின்றவ ஆண்டுட்டு இருந்தான் வேலூர் கோட்டைய. அப்பதான் வந்து ஒரு பெரிய மறுமலர்ச்சியா அவுரங்கசீப்பே எதிர்க்கிற அளவுக்கு துணிஞ்ச ஒரு மாவீரன் பிறந்தார். அவருதான் சிவாஜி. நம்ம வீர சிவாஜின்னு தான் கூப்பிடணும் அவரை. அவரு வந்து அந்த பகுதியெல்லாம் வென்ன பிறகு இங்க வந்து செஞ்சிக்கோட்டையை பிடிக்கிறாரு. அவரு வெண்ண விட்ட தம்பி சித்தப்பா பையன் எல்லாரும் சேர்ந்து வந்து செஞ்சிக்கோட்டையை கைப்பற்றின பிறகு அடுத்து அவர் இலக்கு வந்து நேரா வேலூர் தான். வேலூர் வராரு. அப்துல்லா கான் கோட்டையில இருக்காரு. அப்துல்லா கான் வந்து கதவை சாத்திட்டாரு. கோட்டை உள்ள யாரும் வர முடியாது. அப்போ வந்து நம்ம கோட்டையுடைய அமைப்பை பத்தி சொன்னாதான் உங்களுக்கு அந்த கோட்டை எவ்வளவு பாதுகாப்பா இருக்குதுன்னு தெரியும். வேலூர் கோட்டை வந்து 136 ஏக்கர் சுத்திரம் கோட்டை செவரு. ஒரு செவரு இல்ல, 2 அடுக்கான மதில் சுவர் இருக்கும். அது வந்து ஏகமுகத்திற்கும் அப்படின்ற இலக்கண வகையில இருக்கும் அந்த கோட்டை. அதாவது ஒரே ஒரு வாயில் தான், இது பூரா தண்ணி தான் இருக்கும் ஃபுல்லா. அந்த ஒரு வாயிலும் வந்து ஒரு இழுத்தா அப்படியே மேல ஏறிடும். பிரிட்ஜ் ஃபுல்லா வாட்டர் தான் இருக்கும். இப்ப போட்டது வந்து பிரிட்டிஷ் காலத்துல போட்ட நிரந்தரமான ஒரு வழிபாதை இப்ப இருக்கிறது. அதுக்கு முன்னாடி வந்து அது கிடையாது. இந்த புரட்சி நடந்ததுக்கு முன்னாடியே அப்படிதான் இருந்துச்சு. அது ஏற்கலாம் இறக்கலான்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த பகுதி. அது வழியா இருக்கிற ஒரு பலமான கோட்டை. உள்ள அவ்வளவு லேஸ்ல யாரும் நுழைய முடியாது. சுத்தரும் முதலைகளும் இருக்குமா. அதனுடைய ஆழம் மட்டுமே 15 மீட்டர் ஆழம். கீழே மட்டுமே ஒரு 2 மீட்டருக்கு களிமண் மட்டுமே இருக்கு. அதனாலதான் வந்து நம்ம தாத்தாவை கேட்டீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, தண்ணி இருந்துச்சு நான் பார்த்தேன். இது வரைக்கும் அதுல தண்ணி வத்தனதா நம்ம முன்னோரங்க கூட கேட்டு பாருங்க, யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. எதனாலன்னா 2 அடி மீட்டருக்கு கீழே களிமண் இருக்கு அது கீழே. அதனால எவ்வளவுதான் தண்ணி இருந்தாலும் தண்ணி வந்து கரையவே கரையாது. வத்தி போகுமே தவிர தரமட்டமா வத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான கோட்டை. அப்துல்லா கான் உள்ள போகும்போது கதவு சாத்தியாச்சு, யாரும் உள்ள போக முடியாது. சுத்தரம் சிவாஜி படம் வந்து நம்ப மாட்டீங்க, 1 வருஷமா கோட்டையை சுத்தி முகாமிட்டு வெளியே உட்காந்துட்டு இருந்தாங்க.
உள்ள இருந்த சாப்பாடு எல்லாம் குறைஞ்சி குடிக்க தண்ணி இல்லாம உள்ள பரவன ஜுரம், அந்த சாவுல செத்து போனவங்க, ஒரு கட்டத்துக்கு மேல அப்துல்லா கான் வந்து தாக்கு பிடிக்க முடியாம வெள்ளை கொடி காட்டி 30,000 வராகன் பணத்தையும் கொடுத்துட்டு கோட்டையும் இவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு சிவாஜி கிட்ட, எனக்கு வந்து ஊருக்கு வெளியே தனியா ஒரு இடம் மட்டும் கொடுத்துருங்க, சின்னதா ஒரு அரண்மனை கட்டி நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு உயிர் பிச்சை கேட்டு இத வந்து நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு சிவாஜி வந்து அவங்க ஒண்ணு விட்ட சகோதரங்கிட்ட இந்த வேலையை கொடுத்துட்டு அவர் வந்து சென்னையை நோக்கி போயிடுறாரு. இவங்க வந்து அந்த கோட்டையை திறந்து உள்ள போயிட்டு அவங்களெல்லாம் பாதுகாப்பா வெளியே அனுப்பிடுறாங்க. அவங்க போய் தங்கின இடம் தான் இன்னைக்கு அப்துல்லாபுரம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, பணவட்டம் போற வழியில கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்துல்லாபுரம் மெயின் ரோட்ல ஏறி பாருங்க. அங்க வந்து சின்னதா ஒரு அரண்மனை கட்டினாரு. அந்த அரண்மனை தான் வேலூர்ல இருக்கிற அழிஞ்சு போன அரண்மனைன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு சின்ன மாட்டு தொழில் மாதிரி அங்க இருக்கு ஒண்ணு. அது வந்து தேசிய நெடுஞ்சாலை போடும்போது 1990ல பாதி கட் பண்ணிட்டாங்க. அதனால இப்ப மீதி பாதி தான் ஒரு மூலையில இருக்கு. அது கூட பழைய கலெக்டர் சண்முக சுந்தரன்றவர்கிட்ட போய் அதை பத்தி சொன்ன பிறகு அவரு வந்து ஆர்வமா அந்த மீட்டு எடுத்து அதை சுத்தரம் வேலி போட்டு இன்னைக்கு அது பாதுகாப்பா ஒரு போர்டு வச்சு பாதுகாப்பா இருக்கு. அங்க இருந்த அப்துல்லா கான் வந்து நம்ம எதிரியா இருந்தாலும் அங்க இருந்த ஒரு சமாதி அதெல்லாம் அங்க இருந்தது பாதுகாப்பா. அதுவும் இன்னைக்கு வந்து வீடு அந்த சுத்தரம் இருக்கிற வீடு கட்டுறவங்க எல்லாம் அதை ஆக்கிரமிச்சு இன்னைக்கு அந்த அரண்மனையே வந்து ஒரு மாட்டு தொழில் மாதிரி சின்னதா மாறி போச்சு. இதுதான் அப்துல்லா கானுடைய பிஜப்பூர் சரித்தை. எவ்வளவு பெரிய அரசனா இருந்தாலும் அவன் மண்ணுக்குள்ளதான் போவான்றதுக்கான உதாரணம் இன்னைக்கும் நம்ம பார்க்கலாம் அப்துல்லாபுரத்துல. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா அந்த வழியா போகும்போது ஜஸ்ட் அது லெப்ட் டர்ன் பண்ணி பாருங்க, பார்க்கலாம். அப்படி இருந்த பிஜப்பூர் சுல்தானை வந்து பிஜப்பூர் சுல்தான் உள்ள இருக்கும்போது நம்ம ஜலகண்டேஸ்வரர் கோயில்ல இருந்த சிவலிங்கத்தை எடுத்து அகழியில போட்டான். அன்னிலிருந்து அந்த கோயில்ல வழிபாடு இல்லாம போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த வரல அது பாதுகாப்பா தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வழிபாடு இல்லாம போய் அது அங்க அகழியில இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வீர சிவாஜி டீம் வந்து அதை எடுத்து அகழியிலிருந்து எடுத்து மறுபடியும் அதை அங்கதான் வச்சிருந்தாங்க. கோயில்ல மறுபடியும் வச்சு வழிபாடு தொடங்கப்பட்டு இருந்தது. எப்போ 16ஆம் நூற்றாண்டுல மறுபடியும் வந்து சிவாஜியை அழிக்கிறதுன்னு ஒரு டீம், அது வந்து ஆப்கான் படை, நம்ம அவுரங்கசீப்புடைய ஆப்கானிஸ்தான் டீம், அவங்க தான் வந்து ஆற்காடு நவாபுன்னு நம்ம இன்னைக்கு சொல்றோம் பாத்தீங்களா, அதனுடைய முதல் ஆண்டு சதத்துல்லா கான் அப்படின்றவன் அங்க இருந்து கிளம்பி வரான் ஒரு பெரிய படையோட. அவன் வந்து என்ன பண்றான், ஏற்கனவே பலவீனமான சிவாஜி அப்போ ஆல்ரெடி மகாராஷ்டிரால இறந்துடுறாரு. அதனால அவருடைய செயல்லாம் பலம் இழந்து போகுது, அவருடைய துருப்பெல்லாம். அதுக்கப்புறம் அவரு இங்க வந்து சதத்துல்லா கான் இந்த பகுதி மொத்தத்தையும் பிடிச்ச ஆரம்பிச்சுட்டாங்க. செஞ்சி கோட்டையை பிடிச்சிட்டாங்க, வேலூர் கோட்டையை பிடிச்சிட்டாங்க, ஆற்காடை பிடிச்சி ஆற்காடு கோட்டையை அமைச்சு இங்க நிரந்தரமா இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படிதான் வந்தவங்க தான் ஆற்காடு நவாப் டீம். இப்படி மூலமா வந்து ஆற்காடு நவாப் வந்து ஒரு காலத்துல பிரிட்டிஷ்க்கு சாதகமா இருக்கணும்ன்றதுனால வரி வசூல் பண்ற உரிமைலாம் வந்து மூலமா பிரிட்டிஷ் கிட்ட கொடுத்துடுறாரு. பிரிட்டிஷ் வந்து இந்த கோட்டை பாதுகாப்பு அமைப்பை பார்த்து இந்த மாதிரி நம்மளால ஒன்று உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லி வேலூர் கோட்டையில வந்து இறங்கிடுறாங்க. வேலூர் கோட்டையை மையமா வச்சுதான் பிரிட்டிஷ் வந்து இந்த பகுதியில் இருக்கிற மொத்த தமிழகத்தையும் அடக்கி ஆண்டுட்டு இருந்தாங்க. என்னன்னா அதுல வந்து ஒரு 1000 துருப்பு, நம்ம இந்திய வீரர்கள் மட்டுமே ஒரு 1600 பேருக்கு மேல இருந்தாங்க அப்போ கோட்டை உள்ள. பிரிட்டிஷ் வந்து ஒரு 500 பேருக்கு மேல பிரிட்டிஷ் ஆபீசர் ரேஞ்சில் இருந்தவங்க அந்த டைம்ல கோட்டை உள்ள இருந்தாங்க. இந்த இந்திய சிப்பாய்ங்க எப்படி இங்க வந்தாங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து சின்ன மருது, பெரிய மருது, கோபால் நாயக்கர்,
இந்த மாதிரியான பழைய திருநெல்வேலி சீமையை ஆண்ட மன்னருங்க படையில இருந்தவங்க எல்லாம், அந்த பக்கம் இருந்த மன்னருங்க எல்லாம் தூக்கிலிட்டு அவங்க எல்லாம் 1801 இறந்துட்ட பிறகு அவங்களுடைய நிலங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு அவங்களுக்கு வாழறதுக்கு வகை இல்லாம, உரிமை இல்லாம, வரி வசூல்லாம் 100 மடங்கு அதிகமாக்குறதுனால அவங்க எல்லாம் வாழ முடியாம இந்த பகுதியை சேர்ந்து மொல்லமா வேலூர் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி வீர மறவர்களா இருந்தவங்கலாம் படையிலனே சரி, அவங்க வேலை ஒரு வீரமா வேலை செய்யற ஒரு வீரர் வேலைக்காகனா வேலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சேர்ந்தவங்க தான் அந்த மாதிரி வீரர்கள்லாம். வேலூர்லயும் நல்ல திடகாத்திரமா இருந்தவங்கலாம் பணிபுரியணும், படையில ஆர்வமா இருந்தவங்கலாம் போய் அதுல சேர்ந்தாங்க. அது எல்லாம் நல்லா போயிட்டு இருந்த ஒரு நிலைமை ஒரு ஜார்ஜ் பென்டிக்னு புதுசா ஒருத்தர் சேர்றாரு வேலூர் கோட்டை தலைமையகத்துல. அவர் என்ன பண்ணாரு, இவங்க இருவரும் ஒன்னா இருக்கிறத பிடிக்காம அவங்களுடைய கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய மத இதை தூண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தலைப்பா கட்டக்கூடாது, மீசை எடுத்துடணும், தாடி வளர்க்கக்கூடாது, அந்த மாதிரி சொல்லது வீரர்கள் கொஞ்சம் ரொம்பவே கடுப்புல இருந்தாங்க. இன்னும் அது இன்னும் அதிகப்படுத்திடுச்சு அவங்கள தூண்டுதலா. இது அவங்க சேர்ந்து அந்த நேரம் பார்த்து கரெக்டா இவர் ஹைதர் அலி திப்பு சுல்தான் மைசூர் 4வது போர்ல இறந்துட்டு அவங்க குடும்பத்தெல்லாம் எடுத்துட்டு வேலூர்ல வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க கூட வந்தவங்க எல்லாம் வேலூர் கோட்டையை சுத்தி இப்ப மக்கான் சேன்பாக்கா எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அந்த பகுதியெல்லாம் அப்படியே அங்கங்கே நிரந்தரமா குடிசை போட்டு தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய மூத்த பையனும் 4வது பையனும் மட்டும் இந்த வீரர்களோட சேர்ந்து எதனா ஒரு புரட்சி மாதிரி பண்ணி எப்படின்னா இந்த கோட்டையை பிடிச்சிட்டா தென்னகத்தை பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு இதோட ஒரு பிளான் பண்ணி ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா அவங்க பிளான் பண்ணது ஜூன் மந்த் 10ஆம் தேதி, ஜூன் 17ஆம் தேதி இந்த புரட்சியை நடத்தணும் அப்படின்ற மாதிரி தேதியை குறிச்சாங்க. ஆனா அவங்களுக்குள்ளவே இருந்த ஒருத்தன் இத வெள்ளையருக்கு காட்டி கொடுத்துட்டான். அதனால அந்த தேதியை தவிர்த்துட்டு 9ஆம் தேதி ஒரு கல்யாண நிகழ்வு ஒண்ணு நடந்தது திப்புவுடைய பொண்ணுக்கு. அதையே ஒரு காரணமா வச்சு அன்னைக்கு ஆரம்பிச்சாங்க. அதாவது கரெக்டா 9ஆம் தேதி ராத்திரி ஒரு 12 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்ச கலவரம் பெரிய முதல்ல அவங்க எல்லா சாவியும் நாங்களே பாக்குறோம் அப்படின்ற மாதிரி வேண்டி வாங்கிட்டாங்க. அதுல குறிப்பிடத்தக்க சில பேர் ஷேக் காசிம், அப்புறம் கோபால் நாயக்கர், பெருமாள், இந்த மாதிரி இரு மதத்தை சார்ந்தவங்களும் அவங்கெல்லாம் ஹவில்தார் ரேங்க்ல இருந்தாங்க. எல்லாரும் வாங்கிக்கினாங்க அந்த பொறுப்பை. சாவியெல்லாம் அவங்க கையில இருக்கு. கோட்டையை மூடிட்டாங்க. திடீர்னு 12 மணிக்கு போய் எல்லா வெள்ளையரையும் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள 500 ஃபேமிலியும் உள்ளதான் இருந்தது. பெண்களையும் குழந்தைகளை மட்டும் விட்டுட்டு அந்த அதிகாரிகளை தான் முதல் இலக்கா தாக்கினாங்க. அதிகாரிகளை கொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 பேரை கொண்டுட்டாங்க நம்ம இந்திய சிப்பாய்ங்க. இதெல்லாம் நடத்த முடியறதுக்கு காலையில ஒரு 7 மணி மேல ஆயிடுச்சு. தப்பிச்சு போன ஒரு சில பிரிட்டிஷ் அதிகாரிங்க நேரா ஆற்காடு போனாங்க. ஆற்காடுல ஆல்ரெடி ஒரு பெரிய டீம் இருக்கு. கில்லஸ்பின்ற ஒரு தலைமையில அங்கிருந்து ஒரு பெரிய துருப்பு வர ஆரம்பிச்சிச்சு. அங்க பீரங்கி படா, துப்பாக்கி படா, அந்த மாதிரி ஒரு 2000 பேர் மேல இருந்தாங்க பிரிட்டிஷாருங்க. இப்போ நீங்க ராணிப்பேட்டையில போய் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷுடைய நினைவு சமாதிங்க நிறைய இருக்கும். அந்த அளவுக்கு அங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவர் வந்தாரு. ஒரு 8 மணி அளவுல இவங்க கோட்டை கதவெல்லாம் திறந்து இருந்ததுனால எல்லாரும் கடகடன்னு உள்ள நுழைஞ்சு எல்லாரையும் இவங்க பிரிட்டிஷ் கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 1800 இந்திய சிப்பாய்களை சுட்டு கொண்டுட்டாங்க. இன்னும் சில பேரை பீரங்கியில வச்சு பீரங்கி வெடிக்க வச்சு கொன்னாங்க. சில பேரை தூக்கி அகையில போட்டாங்க. பக்கத்துல இருக்கிற பாலாறுல எடுத்துன்னு போய் போட முடிஞ்ச அளவுக்கு போட்டாங்க. சில பேரை இன்னைக்கும் இங்க சைதன்யா பீட்டுன்னு ஒரு தர்கா, இந்து கட்டின ஒரு தர்கா ஒண்ணு இருக்கு, தெரியுங்களா யாருக்குன்னா?
இந்து சமயத்தை சேர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு ஒரு தர்கா கட்டிடுவோம். அது வடக்கு காவல் நிலையம் எதிர்ப்பு இருக்கு. அங்க உள்ள போய் பாருங்க. இப்ப அது ஃபுல்லா அவங்க ஆக்குபேஷன்ல தான் இருக்கும். தமிழ்ல கல்வெட்டு வெரி கிளியரா எழுதியிருக்கோம். எந்தெந்த இந்து பேர் போட்டு யார் இதை கட்டி கொடுத்தாங்கன்னு இருக்கும். அந்த தர்கா பின்னாடி ஒரு பெரிய கிணறு இருக்கும். நம்மள இப்ப பார்க்க விட மாட்டாங்க அந்த கிணறை. அந்த கிணறுல தான் நூற்றுக்கணக்கான இந்திய சிப்பாய் பணங்களை போட்டு நிரந்தரமா மூடிட்டாங்க. இப்ப அது கிணறு கிடையாது, ரவுண்டா இருக்கும். நிரந்தரமா மூடிட்டாங்க. இந்திய பாவம் பேர் தெரியாத அந்த சிப்பாய்கள்லாம் அப்படி இறந்து போயிட்டாங்க. பிரிட்டிஷ் சிப்பாய்களை மட்டும் செத்து போன முக்கியமான ஆளுங்களுக்கு மட்டும் எதிர்பக்கம் இருக்கிற சர்ச்சில் இன்னைக்கும் நீங்க பார்க்கலாம். அதிகாரிங்க, லெப்டினன்ட், கேப்டன், கமாண்டரு அவங்களுக்கு எல்லாம் தனித்தனி சமாதியா வச்சிருப்பாங்க. இந்த அதுல சிப்பாயா இருந்தாங்க பாத்தீங்களா, அதுல எல்லாம் ஒட்டு மொத்தமா போட்டு ஒரு இடத்துல வச்சு அவங்களுக்கு ஒரே மேடையா ஒரு சமாதி கட்டி இருப்பாங்க. நமக்காக யாருன்னே தெரியாத இறந்து போன அந்த சிப்பாய்களுக்காக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தின அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கம். இப்போ நீங்க கேட்டதை போய் மற்றவங்களுக்கும் சொல்லுங்க, உங்க பசங்களுக்கு சொல்லுங்க. 10ஆம் தேதியோ இல்ல எப்ப நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் கோட்டையை போய் பாருங்க. நீங்க நுழையிற இடத்துல நுழைவாயில்ல ஒரு நீட்டமா ஒரு செவுரு போகும். அந்த செவுரு ஓரம் தான் எல்லாரையும் நிக்க வச்சு வரிசையா சுட்டு இருக்காங்க. இப்ப போய் பாத்தீங்கன்னாலும் துப்பாக்கி குண்டு பட்ட தொலைவில் அதுல பார்க்கலாம். நீங்க இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி தந்த திரு மகேஷ் அவர்களுக்கு எனது நன்றி. மற்றும் இந்த சென்டர் ஆஃப் சவுத் ஸ்டடீஸ் டீமுக்கும் திரு குமரேசன், சுரேஷ், சிவகுமார், பக்தன் அவர்களுக்கும் ஆனந்த முருகன் அவர்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி. வளரட்டும் பரவட்டும் வேலூர் புகழ். வாழ்க தமிழ்நாடு, வளர்க பாரதம். ஜெயின். வணக்கம். நன்றி. வேலூரின் வரலாற்று நிகழ்வுகளை நமக்கு நினைவு கூர்ந்த ஆய்வாளர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அடுத்ததாக இந்து முன்னணி தென் பாரத அமைப்பாளர் திருவாளர் க. பக்தன் அவர்களின் கருத்துரை. மேடையிலும் எனக்கு முன்பாக அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை பெரியவர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். வேலூர் கோட்டை வாசல்ல நின்றுட்டு வலது கையை இடது கையை விரிச்சு பார்த்தோன்னு சொன்னா 2 திசையை காமிக்கும். வலது கை பக்கமாக இருக்கிறது CSI சென்ட்ரல் சர்ச், இடது பக்கமாக இருப்பது இன்றைய விழாவுடைய தூண். தமிழ் அக்கு இருக்கிற மாதிரி 3 புள்ளிகள் தான் இந்த நிகழ்ச்சியோட மையம். சம்பவம் நடந்தது 1806. ஆனா இடது பக்கம் இருக்கிற தூணு வைக்கப்பட்டது 28 வருஷத்துக்கு முன்னாலதான். 220 வருஷத்துல 28 வருஷத்துக்கு முன்னாலதான் அந்த சம்பவத்துக்கு நினைவாக வேலூர்ல தூண் வச்சிருக்காங்க. குறைஞ்சபட்சம் இப்போ வச்சிருக்காங்க. சந்தோஷம். வலது பக்கம் இருக்கிற சர்ச்சில் 250 வருஷம் பழமையான சர்ச்சு. அதுல அவர் சொன்ன மாதிரி அங்க இருக்கிற சமாதி இருக்கு. ஏன் இந்த 3 புள்ளி? என்ன சம்பந்தம்? நம்முடைய பெரிய துரதிருஷ்டம் என்னன்னு சொன்னா, நம்ம போற போக்கில் இப்பெல்லாம் ஒரு காலத்துல நம்ம ஊர்ல எல்லா ஊர்லயும் திரௌபதி அம்மன் கோயில் உண்டு. 1 மாசம் உபன்யாசம் நடக்கும், ராமாயண மகாபாரதம். 1 மாசம் கதை கேட்ட நாம இப்பெல்லாம் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். 10 செகண்டுக்கு மேல ஒரு விஷயத்தை கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு இல்லாதனால எதையுமே ஆழமாக படிக்கிறது, எதையுமே ஆழமாக பார்க்கிறது இது இல்லாம போயிடுச்சு. எப்ப நம்ம புராணத்துல இருந்து ரீல்ஸ் வந்துட்டோமோ அப்பவே ஒரு விஷயத்தை கூட ஒழுங்கா படிக்கிறது சுபாவம் குறைஞ்சுக்கிட்டே வந்தது. அதனுடைய விளைவுதான் இந்த நிகழ்ச்சி. நான் சொன்னது தூண்ல நமக்கு போயிருப்போம், பார்த்திருப்போம்.
அந்த தூண்லயே 22 வருஷத்துக்கு முன்னால 28 வருஷம் அந்த கட்டப்பட்ட தூண்லயே ஆங்கிலத்துல மிக அழகாக ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ரொம்ப அழகா இருக்கு. பாரத சுதந்திர போராட்டத்தின் முதல் தீப்பொறி இங்கிருந்தால் புறப்பட்டதுன்னு ஆங்கிலத்தில் மிக தெளிவா இருக்குது. அப்படியே அல்லது அடுத்த பக்கம் தமிழ் இருக்கு, சிப்பாய் கழகம். ரெண்டும் பிடிக்காத அதிகமே பாரு. அடிப்படை வித்தியாசம் பாருங்க. முதல் சுதந்திரத்துக்கான முதல் தீப்பொறிய பாரத நாட்டுக்கு இங்கிருந்தா புறப்பட்டு இங்கிலீஷ்ல இருக்கு, ஆனா தமிழ்ல சிப்பாய் கழகம் இருக்கு. நாம எவ்வளவு தூரம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம்ங்கிறதுக்கு சாட்சி இதுதான். நம்ம எல்லாம் பேருக்கு முன்னால இனிஷியல் போடுறோம். ஏன்? எங்க அப்பா யாரு, என் குடும்பம் யாரு, நான் பிறந்த ஊரு, என்னுடைய குடும்பத்துடைய பெருமை தெரியாதவங்க வாழ்க்கை என்ன ஆகும்? இதுதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். வலது பக்கம் இருக்கிற சர்ச்சில் அன்றைக்கு யாரெல்லாம் இந்த போர்ல செத்து போனாங்களோ அவங்களுக்கு ஒரு சமாதி அழகா பராமரிச்சுட்டு வர்றாங்க. 220 வருஷத்துல இப்பதான் நாம பண்ணி இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த விழாவை இந்த மாதிரி இதுக்கு முன்ன எப்ப நடந்தது எனக்கு தெரியல, இப்ப நடத்திட்டு இருக்கிறோம். குறைந்தபட்சம் இப்போவாது நடத்திட்டு இருக்கிறோம். நான் சில தனித்தனியான வெவ்வேறு சம்பவங்கள் சொல்றேன். ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாம தெரியும், ஆனா அப்படி எனக்கு புரியும். ஆயிரத்தி 1959 வீரபாண்டிய கட்டம் படம் வந்தது. அதுக்கு கதை வசனம் எழுதினவர் பேரு சக்தி டி.கே. கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர். நமக்கெல்லாம் சிவாஜியை பேசி தெரியும். எனக்கு ஆச்சரியமா இருந்தது, அந்த சக்தி டி.கே. கிருஷ்ணசாமி மிக அற்புதமான ஒரு டைலாக் எழுதியிருக்கா. நமக்கு அத்தனை பேருக்கு மனப்பாடம். நான் முதல் சொன்னா எல்லாரும் சேர்ந்தே சொல்லுவோம். கிஸ்தி, சத்தம் சொல்லுங்க, இறை, வரி, வட்டி, அப்புறம் சொல்லுங்க, எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாத்து நட்டாயா, அப்பா போல எல்லாரும் செஞ்சு சொல்ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சொன்னா, நம்ம வரலாறு மறைந்து போன ஒரு விஷயத்தை ஏன் இந்த படத்துல இப்படி சம்பந்தம் இல்லாம சுதந்திர போராட்ட வீரரா இருக்கிற கட்டபொம்மனுக்கு மாமனா மச்சானா மானம் கட்டவனே எங்களோட வயலுக்கு வந்தாயான்னு கேட்கிற என்ன சம்பந்தம் இருக்குன்னு தெரியல. இது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி, நம்ம தமிழகத்துல குறிப்பாக பாரத நாட்டுல ஏராளமான ஜமீன்தார்கள் கொடுமை பண்ணாங்க. இது இரண்டாவது செய்தி. மூணாவது செய்தி, அவர் சொன்ன ஆற்காடு நவாப் காலத்துல இந்துக்கள்லாம் பாதிக்கப்பட்ட காலத்திலேயே அன்றைக்கு பிரிட்டிஷ்காரர் சர்வே எடுக்கிறான். அவர் சொன்ன பறந்து விரிந்த அகண்ட வேலூர் மாவட்டத்துல 690 பள்ளிகள் இருந்திருக்கிறது. இந்துக்கள் மட்டும் படிக்கிறது, அவன் முஸ்லிம்ஸ் யாரும் படிக்கல. பிரிட்டிஷ்காரர் சர்வே எடுத்திருக்கான். அந்த 690 பள்ளிக்கூடத்துல 110 பேரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, 290 பேரு பிசி கம்யூனிட்டி, 4888 பேர் எஸ்சி கம்யூனிட்டி. ஆனா அவன் படிக்கிற விஷயம் என்ன? ஒரு காலத்துல எல்லாம் ஃபார்வர்ட் தான் படிச்சாங்கன்னு கிடையாது. இது ஒரு செய்தி. மூன்றாவது செய்தி, 1756 பாரத நாட்டுல மொத்த பிரிட்டிஷ்காரங்கள வெறும் 14 பேர் தான் இருந்தாங்க. வருஷம் ஞாபகம் வச்சுங்க, 1756 மொத்த வெறும் 14 பேர் தான். அவங்க கிட்ட வேலை செஞ்ச நம்ம ஊருக்காரங்க பிரிட்டிஷ்காரங்க, பிரிட்டிஷ் படையில் இருந்தவங்க 16,000 பேர். அவன் 14 பேரு, நாம 16,000 பேர். சகோதரி நிவேதித்த சொல்றா, ஒரு முறை நாமெல்லாம் சேர்ந்து காரி துப்பி இருந்தா போதும் பிரிட்டிஷ்காரர் செத்து போயிருப்பான். நிவேதித்தா வெளிநாட்டுக்கு வந்தவ சொல்றா, எதுக்கு சண்டை பெரிய காரி துப்பா போதும் சொல்றா. ஏன் ஒரு வார்த்தை சேர்க்கிறா, சேர்ந்து. நாம என்ன பண்ணுவோம்? தனித்தனியா துப்போம், ஒருத்தர் துப்பிடுவோம். அதான் பிரச்சனை. ஆனா அதே
1857 கிட்டத்தட்ட 100 வருஷத்துல பாரத நாட்டுல 133 படை முகாம்கள் இருந்தது. 100 வருஷத்துல 44,000 பேர் பிரிட்டிஷ்காரங்க இருந்தாங்க. 14 பேர் இருந்ததுக்கு பிரிட்டிஷ்காரன் 44,000 பேர் வந்துட்டான். 3 லட்சம் பேரு நம்மால் அவங்க கிட்ட வேலை செஞ்சாங்க. இந்த 3 லட்சம் பேருடைய வேலை என்ன பின்னால சொல்றேன். இவ்வளவு பேர் இந்த படைக்கு ஏன் போனாங்க? பல பேர் வெளிநாட்டுக்காரங்க இங்க வரதுக்கு என்ன காரணம்? இப்ப நான் சொன்ன எல்லா விதவிதமான தனித்தனி புள்ளிகளை நாம ஒன்று சேர்த்து பார்த்தா நமக்கு ஒட்டுமொத்தமாக இந்த விஷயம் புரியும். சில வரிசையும் சொல்றேன், கால வரிசைப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. 1780க்கு முன்னால, வருஷம் 1780க்கு முன்னால, தனித்தனியா சொன்னா போர் அடிக்குங்கிறதுனால தமிழகத்துல குறிப்பாக சில பேர் சுதந்திரத்துக்காக போராட ஆரம்பிச்சாங்க. அவங்க உங்க ஊர்ல பாளையக்காரர்கள், அழகுமுத்துக்கோன் முதலாக, பூலித்தேவன், வேலுநாச்சியார், இந்த மாதிரி பல பேர் 1780க்கு முன்னால அவங்கவங்க ஊர்ல பிரிட்டிஷ்காரரை எதிர்த்து போராடினாங்க. இவங்களை எல்லாம் எதிர்த்து கொன்றவர்கள் அந்த 3 லட்சம் பேர் சொன்னல நம்மால்தான். கட்டபொம்மனை தூக்குல போட்டது பிரிட்டிஷ்காரல்ல, நம்ம ஊர் ராமசாமி குப்புசாமி தான். ஏன்? காசுக்காக. அவங்கிட்ட வேலை செஞ்ச, அதனால இப்படி. இதுல வேலுநாச்சியார் இருந்து நம்ம அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய, குறிப்பா பெண்கள் அதிகமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான், ஒட்டுமொத்த உலக வரைபடத்துல பிரிட்டிஷ் பாதி நாட்டை ஆண்டாங்க. அதுல எல்லா ராஜாவும் பழி வாங்கி பல விஷயத்த குழி தோண்டி புதைச்சாங்க, ஏமாத்தி நயவஞ்சகத்தோட அல்லது எட்டப்பன் மாதிரி காட்டி கொடுத்து பண்ணாங்க. உயிரோடு இருந்த வரைக்கும் ஒட்டுமொத்த பிரிட்டிஷ் நாட்டுல ஆட்சி பண்ண இடத்துல அவங்களால வெல்ல முடியாத ஒரு அரசர் இருந்தாரு சொன்னா அது தமிழகத்தை சேர்ந்த வேலுநாச்சியார் மட்டும் என்றுதான் குறிப்பு. அவர் சொன்ன 1780க்கு பிறகு 99 தான் 2 சம்பவம் நடக்குது. ஒண்ணு, திப்பு சுல்தான் படுகொலை மைசூர்ல. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வீரபாண்டிய கட்டபொம்மன் செத்து போறோம் 1799. இதுக்கப்புறம் தான் தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்குது. 1801 மருது சகோதரர்கள் திருச்சியில, ஸ்ரீரங்கத்துல, மலைக்கோட்டுல 2 இடத்துலயும் ஜம்பு தீவு பிரகடனம் சொல்றாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் பெருசா வைக்கிறாங்க, ரொம்ப காரசாரமா அவங்க எழுதுறாங்க. நான் அதெல்லாம் சொல்லல, அதை ஒரு சின்ன பேராகிராஃப் சொல்றேன், அப்படியே படிச்சு காமிக்கிறேன். இந்த ஈனர்களால் இப்போது ஆளப்படும் பகுதியிலெல்லாம் மக்கள் பெரிதும் ஏழ்மையில் உழல்கிறார்கள். சோற்றுக்கு பதில் நீராகாரம் தான் சாப்பிடுகிறார்கள். இப்படி துன்பப்படுவது தெரிந்த போதிலும் எந்த காரணங்களால் இந்த துன்பம் ஏற்பட்டது என்பதை பகுத்து ஆராயும் புரிந்து கொள்ளும் இயலாத நிலையில் மக்கள் இருக்கிறார்கள். இது முக்கியமான விஷயம் என்ன, தமிழ்நாடு சோறுடைத்து, அப்படிப்பட்ட ஊர்ல சாதமே சாப்பிட முடியாத 3 வேளையும் நீராகாரம் சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு ஏன் வந்தாங்க? நான் தான் வெவ்வேறு சம்பவம் சொல்லும் போது இதெல்லாம் தொகுத்து பார்க்கணும்னு சொல்லும் போது ஒரு நூல் கொண்டு பார்த்தாதான், இணைச்சாதான் இந்த சம்பவத்துக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும், புரிய ஆரம்பிக்கும். என்ன காரணம்? இந்த சம்பவம் சொன்ன விஷயம் 1801. அதற்கு அடுத்த வருஷம் 1802 பிரிட்டிஷ்காரங்க, கிழக்கிந்திய கம்பெனி தான், பிரிட்டிஷ்ல வரல, நிரந்தர நிலவரி சட்டம் அப்படி போடுறாங்க. ஞாபகம் வச்சுக்கோ, 1802 நிரந்தர நிலவரி சட்டம் போடுறாங்க. 1805 பாரத நாடு முழுக்க, தமிழ்நாடு முழுக்க நீராகாரம் கூட கிடைக்க முடியாத சூழ்நிலை. அதனாலதான் இங்க இருக்கிற பல பேரு ஒரு காலத்துல பர்மாக்கு, மலேசியாவுக்கு, பிஜி தீவுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு, பினாங்குக்கு, அப்படி இங்க இருந்து பல பேரு. அதை பத்தி தான் இப்ப குமரேசன் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு, PhD பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்கும்போது அதை பத்தி அவர் சொல்லுவார்.
இப்பெல்லாம் அடுத்த நிகழ்ச்சியில 1805 நடக்குது, 1806 வேலூர் புரட்சி நடக்குது. இப்ப பாருங்க, வெறும் வேலூர் புரட்சிங்கிறது தற்செயலாக நடக்கல. ஆகவே சாப்பாட்டுக்கே வழி கிடையாது, எங்கேயுமே. ஏன் அப்படி இருந்தது? அந்த 1802 ஏற்பட்ட நிலவரி சீர்திருத்தம்னா என்ன? கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கு. பரவாயில்லையே, நிலவரி சீர்திருத்தம் என்ன? ஜமீன்தார் முறை சொன்ன அது என்ன? இதுதான் இப்ப வருது. 1805 இவங்க சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, எடுத்த உடனே அந்தந்த ஊர்ல இருக்கிற ஜமீன்தாரை பார்த்து, இதுக்கப்புறம் உதாரணத்துக்கு என்ன, வேலூர் தாலுக்கால இருக்கிற எல்லா நிலங்களும் வேலூர் இருக்கிற ஜமீன்தாருக்கு சொந்தம். ஒரே நாள்ல உத்தரவு போட்டாங்க. எப்படி? அந்தந்த ஒரு தாலுக்கான வச்சுங்க, தாலுக்கா முழுக்க இருக்க அத்தனை நிலத்துல இருக்கிற எல்லா நிலமும் இதுக்கப்புறம் யாருக்கு சொந்தம் இல்ல, அவங்களுக்கு சொந்தம். யாருக்கு? ஜமீன்தாருக்கு சொந்தம். ஜமீன்தாரோட வேலை என்ன? அந்த நிலத்தை 11 பகுதியா பிரிச்சு அதுல 10 பகுதியோட வருமானத்தை பிரிட்டிஷாருக்கு கொடுத்துடணும், கிறிஸ்துவனுக்கு கொடுத்துடணும். ஒரு பங்கு ஜமீன்தார் வச்சுக்கலாம். இதான் நிலவரி சீர்திருத்த சட்டம். நம்ம பாவனத்துக்கு ஜமீன்தார் கொடுமை சொல்றோமே, அந்த ஜமீன்தார் கொடுமை என்னன்னு சொன்னா, நம்மால விட்டு ஜமீன்தாருக்கு நீ எல்லாத்தையும் நீ அனுபவி, எனக்கு 10% கொடுன்னு சொன்ன பிறகு எல்லா ஊர்ல இருந்த ஜமீன்தார்கள் ஆசைப்பட்டு நம்ம ஊர்ல இருக்கிற அத்தனை சாதாரண மக்களையும் கொடுமை பண்ணி விவசாயம் பண்ண வச்சு, அவங்க கிட்ட அத்தனை விவசாயத்தை நெல்லையை அவங்க வாங்கிக்கிட்டு போனா போட்டு கூலியை 1 படி 2 படி கொடுத்தாங்க, பிச்சை போடுற மாதிரி. அதனாலதான் தமிழகம் முழுக்க, பாரத நாடு முழுக்க பஞ்சம் ஏற்பட்டது. இதனாலதான் அத்தனை பேர் வெளிநாட்டுக்கு போனாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இங்க நிறைய பேர் படைக்கு வாங்க, ஆள் வாங்க சொன்ன உடனே நம்மெல்லாம் சேர்ந்து குழந்தைய மனைவியை காப்பாற்றணுங்கிறதுக்காக அத்தனை பேருமே பிரிட்டிஷ்கார்ட்ட வேலை செஞ்சாங்க. நமக்கு எதிராக பூலித்தேவனுக்கு, கட்டபொம்மனுக்கு, அவங்களுக்கு எதிராக தூக்குல போடும்போது, தூக்குல போட்டால் நம்ம ஆளு. என்ன காரணம்? ஏன் மனைவி மக்கள் பசியோடு இருக்காங்க, அவங்களை காப்பாற்றணும். அதே கட்டபொம்மனை தூக்குல போட்டா பரவாயில்ல, பூலித்தேவனை கொன்னா பரவாயில்ல, அழுகுமத்தவனை கொன்னா பரவாயில்ல, ஏன் குடும்பம் காப்பாற்றப்படணுங்கிறதுக்காகவே இப்படி பண்ணாங்க. இதான் நிவேதா சொன்னான். நம்ம படல் இவ்வளவு பேர் அந்த 10 பேர் கொண்டு இருந்தா வேலை முடிஞ்சு போச்சு, அன்னைக்கே சுதந்திரம் கிடைச்சிருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை காரணமா தான் எல்லாரும் சேர்ந்தாங்க. அப்படி சேர்ந்த போதுதான் ஆட்சி மாற்றம் வருது. அவர் அழகா சொன்னாரு, நம்ம ஊரை வேலூர் வந்தோட அதிகாரி வந்தாரு. அவரு பார்த்தாரு, இவ்வளவு பேர் நம்ம கிட்ட இருக்காங்க, என்ன பண்ணலாம்? புது சட்டம் கொண்டு வந்தாரு ராணுவத்துல. நம்மள்தான் நீங்க பழைய போட்டோ, நம்ம தாத்தா போட்டோலாம் பாத்தீங்கன்னா ஜம்முன்னு தலப்பா கட்டு மீசை வச்சு ஜம்முன்னு இருப்பாங்க. அதுக்கும் முன்னால 100 வருஷத்துக்கு முன்னால எழுச்சிங்கன்னா 200 வருஷம் ஆச்சு. தமிழகத்துடைய விசேஷமே கம்பீரமான மீசை. இன்னும் கூட தெற்க பாத்தீங்கன்னா, மதுரைக்கு பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது என்ன, மீசையை முறுக்கி வச்சுட்டு எலுமிச்சம்பழத்தை வச்சா நிக்கணும். இன்னைக்கு இருக்கிற மதுரை பண்ணினா தமிழகத்துடைய விசேஷமே மீசை. இங்க இருக்கிற பெருமாள் கூட மீசை வச்சிருப்பாரு, பார்த்தசாரதி. அது பெரிய கம்பீரம் நம்ம ஊர்ல நாடு இருக்கிறது. ஆனா இவன் வந்தவருடைய முதல் வரையா என்ன பண்ணுன்னு சொன்னா, இது என்ன பெரிய கம்பீரமா மீசை இருக்கிறது. இனிமேல் நம்ம கவர்மெண்ட்ல பிரிட்டிஷ் பீரியட்ல இருக்கிற எல்லாருமே மீசை வச்சுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் அதாவது உன்னுடைய ஒரு கம்பீரத்தை அழிக்கணும். ஆகவே என்ன பண்ணா, உடனே மீசை வைக்க கூடாது சொன்ன. நீ மீசை வைக்கலன்னா உனக்கு சம்பளம் கிடையாது. ஆகவே வேற வழி இல்லாம மீசை எடுத்தாங்க. தலப்பா வச்சுக்க கூடாது. நம்ம வீட்டுல பழைய போட்ட மாதிரி தெரியும், நம்ம வீட்டுல எல்லாரும் தலப்பா கட்டிருப்பாங்க. நம்ம கல்யாணத்துக்கு மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கு தலப்பாக. நம்முடைய பண்பாடு தலப்பா கட்டுறது. என்ன சொல்ற, தலப்பா கட்டுல வேற தொப்பி வைக்கணும். அதை விட முக்கியம், இப்ப சில போலீஸ் அதிகாரிக்கு குறுக்க ஒரு பெல்ட் போட்டிருப்பாங்க, லெதர் பெல்ட், கிராஸ் பெல்ட். அந்த மாதிரி லெதர்ல ஒரு பெல்ட் போடணும். அதுல சிலுவை தொங்கும், இது போட்டுக்கணும். நெத்தில விபூதியோ குங்குமமோ சந்தனமோ திருமண்ணோ எதுவுமே போடக்கூடாது.
குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக எல்லாரும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா பொழைக்கவே முடியாது, உயிரோட இருக்க முடியாது. இப்பதான் பிரச்சனை வந்தது. நம்ம ஊர் பெண்கள்லாம், வேலூர் பெண்கள்லாம் அப்ப கிண்டல் பண்ணாங்க. நீ இப்படி மீசை இல்லாம, தலப்பா இல்லாம, பொட்டு இல்லாம இருக்கிறன்னா நீ எல்லாம் ஒரு ஆண்மகனே கிடையாது. அப்படி பெண்கள் தைரியமாக இவரை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? பிச்சை எடுத்து சாப்பிடலாம் ஒழிய நீ இந்த மாதிரி மீசை இல்லாம, தலப்பாய் இல்லாம, பொட்டு இல்லாம இருக்கிறது தப்புன்னு சொன்னாங்க. அப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் ரோஷம் வந்தது. இது என்ன அநியாயம், கரெக்ட் அப்படின்னு. அப்பதான் ஒரு சம்பவம் நடக்குது. திப்பு சுல்தான் காலமாகிறாரு, கொலை செய்யப்படுறாரு. அவங்க குடும்பத்தார் அத்தனை வெளியே கொண்டு வந்து வேலூர் கோட்டை ஜெயில வைக்கிறாங்க. அதுக்கு முன்னால வரைக்கும் ஹிந்து முஸ்லீம் சண்டை போட்டவங்க இப்போ மீசையோட தாடின்னு சொன்ன உடனே வரலாறு திரும்பது. ஹிந்து முஸ்லீம் 2 பேரும் சேர்ந்து இவனை எப்படி காலி பண்ணலாம் அப்படி 2 பேரும் ஒன்னா சேர்றாங்க. அப்படி ஒன்னா சேரும் பொழுது ஒரு ஆளு நம்ம ஆளுகிட்டே பேசி சில விஷயம் சொல்றான். பாரு என்னெல்லாம் அநியாயம் நடக்குது, இந்த மாதிரி சொன்ன மாதிரிலாம் இருக்கு. இது மட்டும் இல்ல, இன்னும் சில விஷயம் சொன்னான். நாம 40 வருஷம் 30 வருஷம் வேலை செஞ்சாலும் கூட நமக்கு ப்ரமோஷன் கிடையாது. ஆனா பிரிட்டிஷ்காரனுக்கு ப்ரமோஷன் உண்டு. நாம எவ்வளவு சாகசம் பண்ணாலும் நமக்கு ப்ரமோஷன் கிடையாது. எந்த ஆங்கில அதிகாரியை பார்த்தா கூட உடனடியாக கையில் இருக்கிற ஆயுதத்தை கீழே போட்டு வணக்கம் சொல்லணும். ஆனா அவன் வச்சிருப்பான். வெளியூர் போகும்போது 2 பேரும் சேர்ந்து போக கூடாது, சட்டம். ஹிந்துக்களோ முஸ்லீம்களோ சேர்ந்து போக கூடாது, 2 பேரும் சேர்ந்து போக கூடாது. போர்ல செத்து போனா அந்த குடும்பத்துக்கு எந்த உதவியும் கிடையாது. இன்னும் மோசமா சில விஷயம் இருக்கு, வேண்டாம். இந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருக்கு. நாம ஏன் ஒன்னா சேர்ந்து பண்ணக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னான். இத்தனையே சொல்லி கொடுத்தது யார் தெரியுமா? முஸ்தபா பேக் சொன்னவன். எல்லாருக்கும் ஆமா ஆமா கரெக்ட்னு சொன்னாங்க. எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு உடனே எல்லாம் சேர்ந்து போராடணும்னு சொல்லும் போதுதான் அவர் சொன்ன தேதி வந்தது. இவன் போய் சொல்லி கொடுத்தான். ஐயா, யாரு நமக்கு தூண்டி விட்டதோ இவன் தான். அதே பிறகு பிரிட்டிஷ்காரர்கிட்ட ஹிந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்னா சேர்ந்து ஒண்ணு கொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அந்த முஸ்தபா தான். அப்படி சொன்னதுனால அவனுக்கு 2000 வராகன், அதாவது இப்ப சொல்லணும்னு சொன்னா 7 கிலோ தங்கம் அவனுக்கு பரிசா கொடுத்தாங்க. 7 கிலோ தங்கத்தோட விலை என்ன? அவர் வீட்டுல போய் கணக்கு போட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு 1 கிராம் என்னன்னு தெரியும். இன்ட்டு என்ன? இந்த மாதிரி நம்மளை காட்டி கொடுத்ததுக்காக அவனுக்கு 7 கிலோ தங்கம் பரிசாக கொடுக்கப்பட்டது ஒரு நபருக்கு. அவருக்கு பட்டம் வர கொடுத்தாங்க, சுபேதார் பட்டம். 1806 வருஷம் ஜூலை மாதம் 10ஆம் தேதி அவர் சொல்லிட்டார். ஏற்கனவே 14 பிரிட்டிஷ் அதிகாரிகளை, 99 முக்கியமான வீரர்களை நம்ம ஆளுங்க கொண்டு முடிச்சுட்டாங்க. நான் டீட்டெயில் வரல, நேரமாச்சுங்கிறதுனால. 7 பேர் காயம். உடனே தப்பிச்சு சில பேர் நேரம் ஆற்காடு போறாங்க. சென்னை படை வருது, திரும்பி வராங்க. நம்மால் உடனே கோட்டையெல்லாம் முடிச்சுட்டாங்க. அன்னைக்கு முழுக்க கோட்டை நம்ம கிட்ட வந்தாச்சு. அடுத்த முக்கியமான நம்முடைய பலவீனம், கோட்டைக்குள்ள போனாங்க, பிரிட்டிஷ்காரங்க எல்லாரையும் கொன்னாங்க. அவங்கள பெண்கள்லாம் பத்திரமா வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. குழந்தைகள் யாரும் ஒண்ணு செய்யல, வெளியே அனுப்பிச்சாங்க. எல்லாம் உள்ள போன உடனே கஜானா பார்த்த உடனேயே உள்ள போன 700 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அது வரைக்கும் 700 பேர் ஒற்றுமையா இருந்தாங்க. கஜானா பார்த்த உடனேயே 700 அப்படிங்கிறது 700 தனித்தனியா ஆயிடுச்சு. யாருக்கு எவ்வளவு கிடைக்கும், யாரு எவ்வளவு அள்ள முடியும், நம்ம கத்துக்க தெரிஞ்சுக்கிட்டே பாடம். அப்ப நோக்கம் மாறி போச்சு, திசை மாறி போச்சு. அப்படியே எல்லாம் ஒருத்தர் பிரிச்சுக்கிட்டு ஆற்காடு படையும் சென்னையுடைய 19ஆம் ரெஜிமெண்ட்டும் உள்ள வந்தாங்க. கண்ணு மண்ணு தெரியாம அவங்க பண்ண கொலைகள் கற்பனை செய்ய முடியாது. அதாவது ஊர்ல எல்லாரையும் பாக்குற மாதிரி எல்லாம் வேலைப்பட சுத்தி நிற்கும் பொழுது அவங்க எல்லாம் உள்ள வராங்க. அவர் சொல்ற சுருக்கமா சொன்னாரு, பீரங்கி வாயில ஆளை வச்சு கட்டிட்டு பீரங்கி சுடுவாங்க.
ஒவ்வொரு மனிதனும் துளி துளி பீஸ் பீஸா போகணும். பார்க்கறத வெட்டி கொள்றது. தப்பிச்சு சில பேர் வெளியே போறவங்க தேடி தேடி ஒருத்தர் கூட விடல, அத்தனை பேரைய கொண்டாங்க. 700க்கும் மேற்பட்ட இந்து படை வீரர்கள், முஸ்லீம் சில பேர் அத்தனை பேரைய கொண்டாங்க. இதெல்லாம் பண்ணவர் ஆற்காடு கர்னல் கில்லஸ்பி. அதுக்கப்புறம் இந்த உள்ள இருந்த திப்பு சுல்தான் குடும்பத்தை மொத்த பேரும் கல்கத்தாக்கு மாத்திட்டாங்க. இது 1806. இதன் பிறகு சில மாற்றம் நடந்தது. அது நல்ல விஷயம். உதாரணத்துக்கு என்னன்னு சொன்னா, நம்முடைய மீசை வச்சு கூடாது, தாடி வச்சு கூடாது, இதெல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க. இனி பொட்டு வச்சுக்கலாம், இதெல்லாம் மாற்றம் இருந்தது. ஆனா முன்னை விட மோசமாக சட்டம் வந்தது. நான் சொன்ன நிலவரி சீர்திருத்தம், அதுக்கப்புறம் ராயத்து வரின்னு ஒண்ணு புதுசா போட்டான். அதாவது என்னன்னு சொன்னா, ராயத்து வரின்னு சொன்னா டெக்ஸ்ட் புக்ல கூகுள்ல போனா ரொம்ப அழகா போட்டிருப்பாங்க. ஆனா சுருக்கமான விஷயம் சொன்னா, அன்னைக்கு சாயந்தரம் விளக்கு வைக்கிறதுக்குள்ள, சூரிய அஸ்தமனத்துக்குள்ள வரி கட்டலன்னு சொன்னா, ஜமீன்தார் கட்டலன்னு சொன்னா ஜமீன்தார் மாறிடுவாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? சாயந்தரம் 6 மணிக்குள்ள எனக்கு கொடுக்க வேண்டிய லஞ்சத்தை, பங்கு, வரியை கொடுக்கலன்னு சொன்னா ஜமீன்தார் காலி சொன்ன அவன் சாதாரண மக்கள் அத்தனை பேரையும் கொடுமை பண்ண ஆரம்பிச்சான். இவர் ஒண்ணு பண்ணவே இல்லை, ஜமீன்தாரை வச்சு அவன் பல விஷயம் பண்ணாங்க. இந்த மாதிரி நிலவரி சீர்திருத்தங்கிற பேர்ல, ஜமீன்தார் சட்டங்கிற பேர்ல, ராயத்துவ பேர்ல பல அட்டூழியங்கள் நடந்தது. இதெல்லாம் எப்பன்னு சொன்னா சுதந்திரம் வாங்குற வரைக்கும் இருந்தது. இங்க யாரெல்லாம் நம்ம தாத்தா அப்பாலாம் இருந்தாங்களோ அவங்களும் இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவித்தார்கள். அதனாலதான் நம்ம வீட்டுல அந்த காலத்துல அவ்வளவு கஷ்டமா இருந்தது. 1947 சுதந்திரம் வாங்குற வரைக்கும் பின்னால் அந்த விஷயத்துக்கு வர சுதந்திரம் வாங்குற அந்த சமயத்துல 1947 ஆகஸ்ட் 10 எல்லாருக்கும் தெரியும். 47 முடிச்சு 48 தான் ஒரு வருஷம் கழிச்சு டிசம்பர் மாசம் ஏங்க இந்த சட்டத்தை எடுக்க வேணாமா அப்படின்னு நம்ம நாட்டு கவர்மெண்ட் யோசிக்குது. டிஸ்கஸ் பண்றது எப்பன்னு சொன்னா சுதந்திரம் வாங்குற எடுக்கல, ஒரு வருஷம் கழிச்சுதான் நம்ம கவர்மெண்ட் இருக்குது. 1949 ஆண்டுதான் இது அத்தனை ரத்து செய்யப்படுகிறது. 49 வரைக்கும் நாம இந்த மாதிரி பண்ணோம். எவ்வளவு கொடுமை இது. நம்ம தாத்தா பாட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்திருப்பாங்க. அவங்க பட்னியா இருந்து எப்படி வளர்த்திருப்பாங்க? சும்மா இல்ல, எப்படியாவது நம்ம குடும்ப தழைத்துவங்கிறதுக்காக வாழ்ந்திருக்காங்க. இதெல்லாம் ஏன் பண்ணா, எப்படி பண்ணா? பழைய விஷயத்துக்கு வர பிரிட்டிஷ்காரங்க 1785, அதாவது இது முடிச்ச கொஞ்ச நாள்ல இந்த நாட்டை நிரந்தரமாக அழிக்கணும், இவங்களை வெறும் சண்டை போட விடக்கூடாது, இவங்களுக்கு தேசபக்தியே வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க் பண்றாங்க. நான் சொன்னேன்ல, நாம மகாபாரதம் கேட்கறது 1 மாசம் போய் 10 நாள் ஆகி, 2 நாள் ஆகி, 1 நாள் ஆகி, இப்போ 1.5 நிமிஷம் ஆயிட்டோம், இப்போ 30 செகண்ட் 15 செகண்ட் ஆயிட்டோம். ஆனா அவன் இந்த நாட்டை எப்படி அழிக்கலாங்கிறதுக்காக 1785 படிக்க ஆரம்பிச்சு 1820 வரைக்கும் படிக்கிறான். அதாவது 35 வருஷம் படிக்கிறான். அதாவது வேலூர் புரட்சி முடிஞ்சு போச்சு. அதன் பிறகுதான் இந்த மாதிரி புரட்சியே வரக்கூடாதுங்கிறதுக்காக 1920க்கு பிறகு 1822 இருந்து 1856 வரைக்கும், குறிப்பாக 34 வருஷம் இந்த நாட்டில் வெவ்வேறு விதமா கொடுமை பண்ணுங்கிறதுக்காக திட்டமிட்ட சதி பண்ண. ஒண்ணு, வடக்கு வேறு தெற்கு வேறு. அவங்க வடக்கத்துக்கார தெற்கத்துக்கார இன்னைக்கு பேசுறாங்க. நிறம் கருப்பு சிவப்பு வெள்ளை, தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம், மொழி சண்டை, ஜாதி சண்டை, பெண் அடிமை பெண் கொத்துரிமைங்கிற பிரச்சாரம்,
இதெல்லாம் பண்ணணும்னு முடிவு பண்றது அவன். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அந்த கல்வெட்டுல ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் ஆஃப் ஸ்ரீடம் சபை இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல சிப்பாய் கழகம் போட்டிருக்கு. திறந்தவத்தை வைத்தவர் முதல்வர் கருணாநிதி. புரியுதா? எங்க ரூட் இருக்கு தெரியுதா? அதாவது சுதந்திரம் வாங்கின பிறகு கூட நம்ம நாட்டுல அந்த கருத்தானது பிரிட்டிஷ்காரங்க என்ன ஏற்படுத்தினாலோ அது அப்படியே நடந்துட்டு வருது. அவன் சொல்றதுன்னா, இந்த விஷயங்களை இந்த நாட்டின் நபர்களை கொண்டே இந்துக்களை கொண்டே செய்ய வேண்டும். அதற்காக 1856 அவர்கள் துவக்கப்பட்ட விஷயம்தான் சென்னை பிரசிடென்சி கல்லூரி, கல்கத்தா பிரசிடென்சி கல்லூரி, லக்னோ, இந்த மாதிரி விஷயம். இந்த காலேஜ்ல ஆரம்பிச்ச நோக்கம் என்ன? நம்மள நாமே கண்ணை குத்தி நாமே முட்டாள் சொல்லிக்கிற மாதிரி ஏற்படுத்தினாங்க. நான் சொன்ன விஷயம் எல்லாம் சேர்ந்து சொல்றதுக்கு எக்கச்சக்கமா இருக்கு, ஆனா தாங்க மாட்டேங்க, நேரமும் ஆச்சு. இதெல்லாம் எப்ப தெரியுமா வந்தது? நாம எல்லாம் சுதந்திரம் வாங்கின பிறகு 1857 முதல் சுதந்திர போர் நடந்தது. அதனுடைய நூற்றாண்ட வேலூர்ல தமிழர் பாரதிக்கு கொண்டாடும் பொழுது அப்பதான் சொல்றாங்க, ஏங்க 1857 சொல்றீங்களே, அதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லும் பொழுது அது வரைக்கும் வேலூர் புரட்சியை பத்தியான எந்த விதமான தகவல்களும் நம்ம நாட்டு வரலாறுல இல்லை. அப்பதான் ஒரு 3 பேர் இதுக்காக நல்ல வேலை செஞ்சிருக்காங்க. அவங்களை உண்மையிலே இந்த நாள்ல பாராட்டணும். ஒண்ணு 1956 57 ஒரு வருஷத்துக்கு முன்னால அந்த நூற்றாண்டு வரும்போது தமிழறிஞர் ந. சஞ்சீவி, யாராவது வாய்ப்பு இருந்தா இந்த குடும்பத்தை தேடி கண்டுபிடிச்சு அவரை பத்தி பார்த்தா நல்லது. அவர் தான் முதலாக இந்த மாதிரி விஷயத்துல தொகுத்து புத்தகம் போட்டவர் சஞ்சீவி. அதே போல மஜூம்தார்னு ஒருத்தர், மாயா குப்தான்னு ஒருத்தர், 2 பேர். இன்னொருத்தர் தேவதாஸ் முதலின்னு ஒருத்தர், யாராவது கண்டுபிடிக்கிறது. அவர்தான் இங்கிலாந்து இருக்கிற அரசாங்க டாக்குமெண்ட், டெல்லியில இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் உட்கார வச்சு தேடி இந்த ஆவணங்கள்லாம் தொகுத்து இருக்காரு. இப்போ தொகுத்தாலும் கூட எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு அரங்கு நிகழ்ச்சியில இந்த மாதிரி விஷயங்களை சொன்ன மாதிரி தெரியவில்லை. இப்படி தெரிய வைக்கிறதுக்காக இப்போதாவது முயற்சி பண்ண சவுத் இந்தியன் ஸ்டடிக்கும் ரோட்டரிக்கும் நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம். வேலூர் புரட்சியின் பல்வேறு நிகழ்வுகளை நினைவு கூர்ந்த க. பக்தன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். வேலூர் சிப்பாய் எழுச்சி ஆண்டு தினத்தில் 1806 கொடுங்கோல் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியை துணிச்சலுடன் எதிர்த்த அச்சமற்ற வீரர்களுக்கு தேசம் ஆழ்ந்த நன்றியுடனும் பணிவுடனும் மரியாதை செலுத்துகிறது. இந்த வரலாற்று பூர்வ எதிர்ப்பு நமது நாட்டின் நீண்ட சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட ஆரம்ப கால மற்றும் மிகவும் ஆழமான தீப்பொறிகளில் ஒன்றாகும். அந்த துணிச்சலான வீரர்களின் தொலைநோக்கு, துணிச்சல், தியாகம், ஒற்றுமை மற்றும் எதிர்ப்பின் அலையை தேடி இறுதியில் இந்தியாவின் சுதந்திரத்திற்கு வழிவகுத்த இயக்கங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அடித்தளத்தை அமைத்தன. அவர்களின் பெருமைமிக்க மரபு ஒற்றுமையாக நின்று அவர்களின் கனவு கண்ட அனைத்தையும் உள்ளடக்கிய இறையாண்மை கொண்ட பாரதத்தை வடிவமைக்க நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த நினைவூட்டலாக இந்நிகழ்வு அமைந்துள்ளது. 220வது ஆண்டினை இன்று கொண்டாடுவதில் நாம் பெருமை அடைவதோடு நின்றுவிடாமல் நாம் ஒவ்வொருவரும் இந்நிகழ்வில் ஒவ்வொரு ஆண்டும் பங்கேற்க வேண்டும் என்று சூளுரை கொள்வோம். வாழ்க பாரதம், வாழ்க வேலூர் புரட்சி. இறுதியாக நன்றி நகலில் ஒருங்கிணைப்பாளர் திருவாளர் ஆனந்தமுருகன் அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். கம்பன் கவி படைத்த மொழி, எம் பாரதி கற்பித்த மொழி, சிறந்த மொழிகளிலே சிறந்ததே சிறந்த மொழிகளாகிய எனது அன்னை தமிழை வணங்கி எனது நன்றி உரையை தொடங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அமைதி காத்த சபையோருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எண்ணன்றி கொன்றார்க்கு உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மதற்கு என்ற வள்ளுவரின் வாக்குப்படி வேலூர் சிப்பாய் புரட்சி 220ஆம் ஆண்டு நினைவு நிகழ்ச்சி இனிதாய் நடைபெற வாய்ப்பினை நல்கிய CSIS சென்டர் ஃபார் சவுத் இந்தியன் ஸ்டடீஸ் மற்றும் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3231க்கு முதலில் எங்கள் நன்றியை காணிக்கை ஆக்குகின்றேன்.
வேலூர் சிப்பாய் புரட்சி 220வது ஆண்டு நினைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வரவேற்புரை ஆற்றிய திரு எம் குமரேசன் கன்வீனர் CSIS சென்னை அவர்களுக்கு வணக்கம். இனிதே தலைமை உரையாற்றிய ரொட்டேரியன் IPDG திரு வி சுரேஷ் அவர்களுக்கு வணக்கம். சிறப்பாக சிறப்புரை ஆற்றிய சிறப்பு விருந்தினர் ரொட்டேரியன் DG திரு டாக்டர் J.T. சிவகுமார் அவர்களுக்கு வணக்கம். முத்தான முன்னிலை உரையாற்றிய திரு ரா. சு. சரவணன் ராஜா வரலாற்று ஆர்வலர் அவர்களுக்கு வணக்கம். நீர் தந்த வேலூர் சிப்பாய் புரட்சியை பற்றி நினைவுகளுக்கு சிறந்த முறையில் கருத்துரைத்த திரு கா. பக்தன் தென் பாரத அமைப்பாளர் இந்து முன்னணி அவர்களுக்கு வணக்கம். நானிலம் போற்றும் நல்லோருக்கு நன்றி சொல்வது நம் கடமை. அந்த வகையில் இன்றைய விழா சிறக்க வழியாகி ஒளியாகி அன்பாகி அருளாகி ஆதியும் அந்தமுமாகி என்னாலும் எங்களை ஆளும் இறைவா, உனக்கு நாவினிக்க எங்கள் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அரங்கத்தில் நிகழ்ச்சியை நடத்த அனுமதி அளித்த திரு இளங்கோ அவர்களுக்கு வணக்கம். இந்த அரங்கத்தை அலங்கரித்த காரியகர்த்தர்களுக்கு வணக்கம். ஒளி ஏற்பாடு செய்த அமைப்பின் தலைவருக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு தேநீர் ஏற்பாடு செய்த அமைப்பின் தலைமைக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து ரோட்டேரியன்கள், காரியகர்த்தர்கள், பேராசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய ரொட்டேரியன் சிவவடிவு அவர்களுக்கும் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவர்களுக்கும் வணக்கம். மகிழ்ச்சி கலந்த வணக்கம். நன்றி நிகழ்த்திய நண்பர் அவர்களுக்கு நன்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் பலமும் மங்காத தமிழென்று தங்கே முழங்கு. வாழ்க பாரதம், வெல்க வேலூர் புரட்சி.